श्रीशैलेशदयापात्रं धीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना। भूतं शरश्च महदाह्वय भट्टनाद श्रीभक्तिसार कुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणु परकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं। नीलातुङ्गस्तनगिरितटी शुद्धमुद्बोध्य कृष्णं पारार्त्यं स्वं श्रुतिशतसरसिद्धमध्यापयन्ती स्वोच्छिष्टायां स्रजनिगलितं या बलात्कृत्य भुङ्क्ते गोदा तस्यै नमयितमितं भूय एवास्तु भूयः। அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம். இந்நிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளைச் சொல்லு. சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடினீ வேங்கடவர்க்கென்ன விதியன்ன இம்மாத்தம் நாம் கடவா வண்ணமே நல்கு. ஸ்ரீயப்பதியான எம்பெருமான் இந்த சகல சேத்தனர்களுடைய உஜ்ஜீவனத்திற்காக ஆழ்வார்களை அவதரிப்பித்தருளி திராவிட வேதம் என்று கொண்டாடப்படக்கூடியதான திவ்ய பிரபந்தங்களை எல்லாம் வெளியிட்டருளினான். ஆழ்வார்கள் பதின்மர் என்று சுவாமி மணவாள மாமுனிகள் உபதேச ரத்தினமாலையிலே தெரிவிக்கிறார். பொய்கையார் பூதத்தார் பேயார் புகழ் மழிசை ஐயன் அருள்மாறன் சேரலர்கோன் துய்ய பட்டநாதன் அன்பர்தாழ் தூளி நற்பானன் நற்கலியன் ஈதிவர் தோத்த தடைவாம் இங்கு என்ன ஆழ்வார்களுடைய அவதார கிரமத்தை தெரிவிக்கிறார். பொய்கையார் பூதத்தார் பேயார் முதலாழ்வார்கள் மூவர். அவர்களுக்கு அடுத்தவராய் திருமழிசை ஆழ்வார், அவருக்கு அடுத்து சுவாமி நம்மாழ்வார், ஆழ்வார்களுக்குள்ளே தலைவர். நம்மாழ்வாருக்கு அடுத்து துய்ய பட்டநாதன் சேரலர்கோன் துய்ய பட்டநாதன் குலசேகர ஆழ்வார். அதற்கு அடுத்தவராய் பட்டநாதன் என்று கொண்டாடப்படக்கூடிய ஸ்ரீ விஷ்ணு சித்தர் பெரியாழ்வார். மங்களாசாசனத்தில் மத்துள்ள வாழ்வார்கள் தங்கள் ஆர்வத் தளவுதான் அண்ணி பொங்கும் பரிவாலே வில்லிபுத்தூர் பட்டர்பிரான் பெத்தான் பெரியாழ்வார் என்னும் பெயர் என்று ஆழ்வார்களுக்குள்ளே இந்த விஷ்ணு சித்தருக்கு என்ன பெருமைன்னா, மற்ற ஆழ்வார்களெல்லாம் எம்பெருமானை சேவித்த மாத்திரத்திலே இன்னின்ன நீர்மை இனியா முறாமை என்ன பெருமானே, இனி இந்த சம்சாரத்துல எங்களால தரித்திருக்க முடியாது, இந்த உடலுக்கு உண்டான இந்த சுகதுக்கங்களையே அனுபவித்து கொண்டு இருத்தல் முடியவே முடியாது, உம்முடைய திருவடிகளை இப்பொழுதே பற்றுகிறேன், நீ அந்த வைகுந்த வான்போகத்தை கொடுத்து எங்களை கடாட்சிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தார்கள் மத்தைய ஆழ்வார்கள். ஆனால் எம்பெருமானை கண்ட மாத்திரத்திலே உனக்கு எந்த ஆபத்தும் இல்லாமல் நீ சௌக்கியமாக இருக்க வேண்டும், பல்லாண்டு பல்லாண்டு உன் சேவடி செவ்வி திருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்னி 1000 பல்லாண்டு என்ன எம்பெருமானுடைய அந்த சௌகுமாரியம் மென்மை அழகு இதையெல்லாம் கண்டு அனுபவித்த ஆழ்வாருக்கு இப்படிப்பட்ட மென்மையான அந்த எம்பெருமான் இந்த கரடு முரடான இந்த உலகத்திலே ரொம்ப துஷ்டர்கள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த தேசத்திலே எம்பெருமான் நடையாடுவதே, இவனுக்கு யாராலே என்ன ஆபத்து வந்து விடுமோ, என்ன கண்ணெச்சில் பட்டு விடுமோன்னு அழகுக்கு கலங்கியவராய் பரிந்து பல்லாண்டு பாடினார். அதனாலேயே விஷ்ணு சித்தர் பெரியாழ்வார் என்று கொண்டாடப்படுகிறார். அத்தகைய பெரியாழ்வாருக்கு ஒரு குல கொழுந்தாய் ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லீம் ஸ்ரீ ரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யாம் சாட்சாத் க்ஷமாம் கருணையா கமலாமிவ அந்யாம் கோதாம் அனன்ய சரணஹா சரணமகம் பிரபத்யே என்று ஆச்சாரியர்கள் கொண்டாடக்கூடிய வைபவத்தை கொண்டிருக்கக்கூடிய கோதை நாச்சியார் அவதரித்தார். ஒரு திருவாடிப்பூர நன்னாளிலே பெரியாழ்வாருக்கு பெண் பிள்ளையாக அவதரித்தாள். அவதரித்த கோதை நமக்காக பாடி கொடுத்ததுதான் சங்கத்தமிழ் மாலை என்று கொண்டாடப்படக்கூடியதான திருப்பாவை. பெரியாழ்வார் கண்ணனையே அனைத்துமாக கொண்டு அந்த கண்ணனையே அனுபவிக்க வேண்டும்
அவருடைய தாயார் யசோதை எப்படியெல்லாம் கண்ணனை சீராட்டி பாலூட்டி வளர்த்து அனுபவித்திருப்பாளோ அந்த அத்தனை அனுபவத்தையும் தனக்கு வேண்டும் என்று மானசானுபவமாய் தன்னையே யசோதையாக பாவித்து கொண்டு கண்ணனிடத்திலே அலாதியான அந்த அனுபவத்தை எல்லாம் பெற்று மகிழ்ந்தார். தன்னுடைய பெண் பிள்ளையான ஆண்டாளுக்கும் அதே கிருஷ்ண அனுபவத்தை ஊட்டி வளர்த்தார். அதனாலே 5 குடிக்கு ஒரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை வெஞ்சி நிற்கும் தன்மையாளாக மாறினாள் கோதை. மற்ற ஆழ்வார்கள் எல்லாம் சற்று வயதான பருவத்திலே எம்பெருமானிடத்திலே காதல் கொண்டனர். பெருமானிடத்துல பித்து அதிகரித்து மையல் காதல் அதிகரித்து காதல் கடலின் மிக பெரிதால் இந்த கடலை காட்டிலும் என்னுடைய அன்பு பெருமானிடத்துல மிகவும் வளர்ந்து விட்டதுன்னு துடித்தனர். நாயிகா பாவத்துல எம்பெருமானிடத்துல அலாதியான காதலை வெளிப்படுத்தி தூது அனுப்பினர். அதே போல மடல் எடுத்தனர், நோன்பு நோற்றனர், ஊடினர் என்று பலவிதமாக அந்த எம்பெருமானை அனுபவித்தனர். அனைத்தும் நாயிகா பாவத்திலே தாங்கள் ஆணாக பிறந்து தங்களுடைய ஆன்ற அந்த பாவத்தையும் மறந்து தங்களையே நாயகியாக நினைத்து கொண்டு பெருமானை காதலன் நாயகனாக பாவித்து கொண்டு பாட வேண்டிய நிலைமை அவர்களுக்கு ஏற்பட்டது. ஆனால் இயற்கையிலேயே பெண்ணாக பிறந்திருக்கக்கூடிய கோதை இயற்கையிலேயே எம்பெருமானிடத்துல காதல் வளர்த்து கொண்டாள். அதுவும் பெரியாழ்வார் கிருஷ்ண அனுபவத்தை ஊட்டி வளர்க்க அது இன்னும் வளர்ந்தது. அதனால என்ன ஆனதுன்னா பிஞ்சாய் பழுத்தாளை, பிஞ்சாக இருக்கக்கூடிய நிலைமையில 5 வயதிலேயே எல்லை கடந்த ஞானம் பக்தி ஏற்பட்டது. இது ஸ்வதசித்தமாய் தமக்கே இருந்தது. ஆண்டாளுக்கு எப்படி ஒரு துளசி செடி தான் முளைவிடும் பொழுதே தனக்குன்னு இருக்கக்கூடிய வாசனை பரிமளத்தோடே அது அங்கரிக்குமோ அதே போல பூமி தேவியும் நித்திய சூரிதானே, எம்பெருமானுடைய திவ்ய மகிஷி. எம்பெருமானுடைய திவ்ய மகிஷி பத்தினிமார்களுக்குள்ளே ஒருத்தி பூதேவி. அவள் தானே அயோனிஜயாய் பூமியிலே தன் ஒரு துளசி செடிக்கு அருகே தன்னை வெளிப்படுத்தி கொண்டாள். அந்த சமயத்திலே இயற்கையிலேயே அவளுக்கு எம்பெருமானிடத்துல ஞான பக்திகள் மலர்ந்துதான் இருந்தன. ஆனால் இன்னும் அது நன்றாக நிறைய உரம் போட்டு நிறைய ஜலம் குத்தி நன்னா செப்பனிட்டு வளர்க்கப்பட்டால் அதே போலத்தான பெரியாழ்வார் தாம் பெற்ற அந்த அனுபவத்தை எல்லாம் இவருக்கு கொடுத்து அதனால இன்னும் வளர்ந்தது. ஆண்டாளுடைய அந்த ஞான பக்திகள் மேல் மேலும் வளர்ந்து 5 பிராயத்திலேயே எல்லை கடந்தது. இனி ஒரு க்ஷணம் அந்த எம்பெருமான அனுபவிக்காமல் இருந்தால் பிராணனே தங்காதுங்கிற அந்த நிலைமை ஏற்பட்டு கிருஷ்ணனை உடனே அனுபவிக்க வேண்டுமே. என்ன செய்யலாம் ஏது செய்யலாம்னு பார்த்தார். அருகே அர்ச்சாவதாரத்திலே வடபெரும் கோயிலுடையான் ஆலிநிலையாய் அந்த எம்பெருமான் சயனித்துக் கொண்டிருந்தார். அவரிடத்துல போய் கண்ணா உன்னுடைய அனுபவம் வேண்டும் என்று கேட்க அவரோ அர்ச்சா நிலையில இருப்பதினாலே எழுந்திருந்து கண்ணை சிமிட்டு பார்த்து வா என்று கூவி தன்னை அணைத்து கொண்டு ஏதும் பேசாமல் அப்படியே படுத்த படுக்கையோடு அப்படியே அமர்ந்திருந்தார், சயனித்திருந்தார். இதை கண்டு மிகவும் வருத்தமுற்றாள். இந்த எம்பெருமான் நமக்கு முகம் கொடுக்கவில்லையே, சரி இவனை எப்படி அனுபவிப்பது, எதனாலே நம்ம இடத்துல முகம் கொடாமல் இருக்கிறான், நம்மிடத்துல இன்னும் ஏதோ பக்தி வளர வேண்டும் போல இருக்கிறது என்று சற்று தம்மையே நினைத்து பார்த்தாள். என்ன செய்யலாம் இந்த எம்பெருமான் நம்மிடத்துல அவன் மிகுந்த அன்போடு நம்மிடத்துல பரிமாறுவதற்கு என்ன செய்யலாம்னு பார்த்தவள். இதே போல அன்றொரு நாள் கோபிமார்கள் எல்லாம் எம்பெருமானிடத்துல மிகுந்த காதலோடு இருந்தனராமே, அவர்கள் என்ன செய்தார்கள் என்று பார்த்தாள். அந்த கோபிமார்கள் எல்லாம் கண்ணனை விட்டு பிரிந்திருக்கிற சமயத்திலே தங்களையே கண்ணனாக பாவித்து அனுகரித்து அந்த கண்ணன் செய்த செயல்களை எல்லாம் செய்து பார்த்தனர்களாம். ஒரு கோபிகை தன்னையே கண்ணனாக பாவிப்பாள், இன்னொரு கோபிகை தன்னையே காளி என்கிற பாம்பாக பாவிப்பாள். துஷ்ட காளிய திஷ்டாத்திர கிருஷ்ணாகம் இதிசாபரா என்ன ஒரு கோபிகை, நான் தான் கிருஷ்ணன், காளியனே நீ தலைய குனி, உன் தலையில கால வைத்து நான் நாட்டியமாடப் போகிறேன் என்று இப்படி கோபிமார்கள் எல்லாம் தான் அன்று கண்ணன் என்ன செய்து எப்படி நமக்கு அனுபவத்தை கொடுத்தானோ அதை தாங்களாகவே பாவித்து மனசாலையும் உடலாலையும் செய்து அனுகரித்து தரித்தார்கள் என்று இந்த விஷயத்தை கேள்விப்பட்டாள். சரி நாமும் அதே போல அனுகாரம் செய்து தரிப்போமே. இப்ப நேரடியா நம்ம இடத்துல கண்ணன் இல்லை என்றாலும் கண்ணன் இங்கே இருப்பது போல நினைத்து கொண்டு அன்று அந்த கோபிமார்கள் எல்லாம் கண்ணன் இடத்துல எப்படி விளையாடினரோ எப்படி அந்த கண்ணனோடு பழகினரோ அதே போல நாமும் பழகலாமே. மனசால நினைப்பது ஏதாவது சிரமமா? உடலால இப்ப அந்த இடத்துக்கு போகணும்னா ரொம்ப பிரயாசப்பட்டு மதுரா கோகுலம் பிருந்தாவனம் எல்லாம் போய் அடைவது முடியவே முடியாது. ஆண்டாளுக்கு இருக்கக்கூடிய 5 பிராயத்திலே அவளுடைய அந்த சக்திக்கெல்லாம் அவ்வளவு தூரம் பிரயாணப்பட்டு போவது நடக்காத காரியம். சரி அப்போ உடலால போக முடியாது, வாக்கினால போகலாமான்னா வாக்கும் மனசும் தான் இதுல ஒத்துழைக்கும். அப்ப மனசால முதல்ல சிந்தித்து பின்னர் அதை வாய் வழியாக வெளியிட்டதுதான் இந்த திருப்பாவை.
மனசாலை தான் இருக்கக்கூடிய இடத்தையே பிருந்தாவனம், ஆய்ப்பாடி, கோகுலம் என்று பாவித்தாள். அங்கே சயனித்துக் கொண்டிருக்கக்கூடிய வடபெரும் கோயிலுடையான் அந்த எம்பெருமானையே கண்ணன், கிருஷ்ணன் அன்று கோகுலத்துல விளையாடின அந்த சிறு கண்ணன் தான் இங்கு இப்படி இந்த நிலையிலே சயனித்துக் கொண்டிருக்கிறாருங்கிறத பாவித்தாள். அடுத்து தான் இருக்கக்கூடிய இடம் கோகுலம். அப்ப தம்மை சுத்தி இருக்கக்கூடிய பெண்கள் எல்லோருமே இடைப்பெண்கள், தானும் ஒரு இடைப்பெண், ஆய்ச்சி, கோபிகை, மத்தையோர்களும் ஆயர்கள் என்று பாவித்தாள். சரி, அந்த கண்ணனோடு இவர்களெல்லாம் சேர வேண்டுமே, இந்த கோபிமார்கள் எல்லாம் அந்த கண்ணனோடு சேர்ந்தது. இதே போல அன்றொரு நாள் கோகுலத்துல மழை இல்லாமல் ஒரே பஞ்சம் ஏற்பட்ட சமயத்திலே கோபிமார்கள் எல்லாம் நோன்பு நோற்றனராம். யமுனா நதிக்கரைக்கு போய் ஒரு நோன்பு நோக்க அதற்கு கண்ணனே கூட தலைவனாக இருந்து இவர்களுடைய நோன்பை நடத்தி கொடுத்தான்கிற சரித்திரம் இது ஸ்ரீமத் பாகவதத்துல கூறப்பட்டிருக்கிறது. ஹேமந்தே பிரதமே மாசி நந்தபிரஜ குமாரிகாக சேருஹு ஹவிஷ்யம் புஞ்சானஹா காத்தியாயன் அர்ச்சன விரதம் என்று ஒரு விரதம். அந்த விரதத்திலே கண்ணனையே பதியாக அடைய வேண்டும் என்று கோபிமார்கள் எல்லாம் போய் நோன்பு நோற்றனர். அதே சமயத்துல ஊர்ல பஞ்சமும் ஏற்பட்டிருந்தது. அந்த பஞ்சமும் இவர்கள் நோற்ற அந்த நோன்பினாலே அதுவும் தீர்ந்தது. இந்த சரித்திரத்தை கேள்விப்பட்டாள். நாமும் அதே போல இப்ப நோன்பு நோக்கலாம், கிருஷ்ணனையே அனுபவிக்க வேண்டும்ங்கிறதா இந்த நோன்புக்கு முக்கியமான பயன். இந்த நோன்பினுடைய பயன் என்னன்னா, கண்ணனிடத்துல சென்று அனுபவித்து அனைத்து விதமான தொண்டுகளையும் செய்யணும். ஜீவாத்மா அந்த எம்பெருமானுக்கே அடிமைப்பட்டவன் அல்லவா, எல்லா காலத்திற்கும் இந்த ஜீவாத்மா எம்பெருமானுக்கே அடிமைப்பட்டிருக்கிறது. அப்ப அடிமைப்பட்டவன் எல்லா விதமான தொண்டுகளையும் இன்னும் செய்ய வேண்டும். அந்த தொண்டுகளை எம்பெருமானிடத்துல பிரார்த்திப்போம். ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம் என்ன ஆழ்வார் பிரார்த்தித்தாரே, அதே போல நாமும் அந்த எம்பெருமானிடத்துல எல்லா கைங்கரியங்களையும் பிரார்த்திப்போம். இதை ஒரு நோன்பாக கொண்டு பல பாகவதர்களை முன்னிட்டு கொண்டு அழைத்து போய் அந்த எம்பெருமானிடத்துல பிரார்த்திப்போம் என்பதுதான் மனசாலே தம்மையே பாவித்து கொண்டு தானும் ஒரு இடைப்பெண்ணாக பாவித்தாள். இடை பேச்சாக மாறிவிட்டதாம், இடை முடியாக மாறிவிட்டதாம், இடை நடையாக மாறிவிட்டதாம். ஆண்டாளுடைய இடுப்புல கட்டி கொண்டிருந்த வஸ்திரம் அது இடையர்கள் எப்படி உடுத்தி கொள்வார்களோ அதே போல உடை மாறிவிட்டது. சரி, அவள் பேசக்கூடிய வார்த்தை பேச்சுகள் அதுவும் ஆயர்கள், ஆய்ப்பெண்கள் எப்படி பேசுவார்களோ அதே போல பேச்சாக மாறிவிட்டது. அவளுடைய செயல்கள் எல்லாம் ஆயர்களுடைய செயல்களாக மாறிவிட்டது. அது மாத்திரம் ஆச்சரியம் இல்லையா, அவளுடைய கொண்டை தலைமுடியும் ஆயர்கள் இட்டுக் கொள்ளக்கூடிய சாய கொண்டையாக மாறிவிட்டது. அதே சமயத்துல அவள் உடல்ல மூர்ந்து பார்த்தால் அந்த வாசனை நல்ல வெண்ணெய், பால், தயிர் அதெல்லாம் ஒரு இடத்துல சேர்த்து வைக்கப்பட்டிருந்தால் அதோடு தொட்டு தொட்டு பழகி கொண்டிருந்தால் என்ன ஒரு நறுமணம் கந்தம் வீசுமோ அந்த கந்தம் இவளுடைய திருமேனியில வீசித்தான். இது கூட நடக்குமா? அந்த அளவுக்கு தன்மயி பாவம், ஒரு மெய்ப்பாடு, தன்னை அப்படியே கோபிகையாக பாவித்து கொண்டாள்னா அந்த ஒரு பாவத்தினாலே தனக்கு எல்லாமே கைவரப்பெற்றாள் ஆண்டாள். சரி, இப்ப நோன்பை அனுஷ்டிப்போம் என்று தொடங்கினவள் அழகா 30 பாசுரத்துல அந்த நோன்பை நன்கு விளக்குகிறாள். மனசு முழுக்க கிருஷ்ண அனுபவம் நிறைந்ததா, அந்த நிறைந்த ஒரு இதை வெளியில திறந்து விடணுமே. நிறைய நதியிலையோ ஏரியிலையோ ஜலம் பெருகித்து என்னால் அப்ப மதக திறந்து அதை வெளியில விடணுமா? இல்லைன்னா என்ன ஆகும்? கரையை அழித்து கொண்டு ஊருக்குள்ள ஜலம் பிரவகித்து எல்லா இடத்தையும் நாசப்படுத்தி விடும். அது மாதிரி இப்ப இந்த அனுபவம் மனசு முழுக்க ஆண்டாளுக்கு திருவுள்ளத்துல நிறைந்திருக்கக்கூடிய இந்த அனுபவத்தை வாய் வழியாக புறப்படாமல் விட்டால் அவளுடைய பிராணனுக்கே அது ஆபத்தாகி போய்விடும். அதனால கண்ணன் பார்த்து அவனே நாவினுக்குள்ளே இருந்து நாக்கு வழியாக புறப்பட செய்தான். அவைதான் இந்த பாதகங்கள் தீர்க்கும் பரமன் அடிகாட்டும் வேதமனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் 5 அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு என்று கொண்டாடப்படக்கூடியதான சங்கத்தமிழ் மாலை 30 பாசுரங்கள் கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான திவ்ய பிரபந்தம் திருப்பாவை. இந்த திருப்பாவையை சொல்ல சொல்ல நமக்கு இருக்கக்கூடிய பாதகங்கள், நாம சந்திக்கக்கூடிய எத்தனையோ தடைகள், எத்தனையோ கஷ்டங்கள், வருத்தங்கள், இது அத்தனை எம்பெருமான் போக்கடிக்கிறான். பாதகங்களை போக்கினால் மட்டும் போராதே, உயர்ந்த அனுபவம் வேண்டும். பாதகங்கள் தீர்க்கும் பரமன் அடி காட்டும். நமக்கு இருக்கிற கஷ்டங்களை போக்கி அத்தோடு வெறுமனே நிறுத்தாது. இந்த கஷ்டத்துக்கு எதிர்த்தட்டா இருக்கக்கூடிய உயர்ந்த சுகம், ஆனந்தத்தை பெற வேண்டுமே. அது எங்க கிட்டும்னா பரமன் அடி, பரமனான எம்பெருமானுடைய திருவடிகளை அடைந்தால்தான் இனி இதற்கு மேலில்லைங்கிற அந்த ஆனந்தம் நமக்கு ஏற்படும். உயர்ந்த சந்தோஷம், உயர்ந்த நல்ல ஒரு மகிழ்ச்சி அங்கதான் நமக்கு ஏற்படும். அப்போ அந்த பரமனடி காட்டும். சரி, அப்படி பரமனடியை காட்டுகிறதே இது எதற்கு அடிப்படையாக இருந்து கொண்டு காட்டுறதுன்னா வேதமனைத்துக்கும் வித்து, வேதத்துல சொல்லப்பட்ட அதே நெறிமுறையின்படிதான் இந்த திருப்பாவையும் நமக்கு உயர்ந்த அந்த பரமனுடைய அடியை காட்டுகிறதே தவிர இது ஏதோ வேற ஏதோ குறுக்கு வழியிலெல்லாம் போகல.
எந்த வேதங்கள் நமக்கு எம்பெருமானுடைய அடிதான் பிராபியம்னு காட்டித்தோ அதே வேதங்களுடைய சாரமாகத்தான் இந்த திருப்பாவையும் இருந்து அதன் அடிப்படையிலேயே நமக்கு இந்த உயர்ந்த அர்த்தத்தை நமக்கு காட்டி கொடுக்கிறது. ஆக இப்படிப்பட்ட இந்த திருப்பாவை ஐயைந்தும் ஐந்தும் அந்த வேதங்கள் அனந்தாவை வேதாகான்னு இருக்கு. ஒரு எல்லை கூற முடியுமான்னா வேதங்களுடைய சாக்கைகள் ஆயிரம் ஆயிரமாய் பறந்து விரிந்து இருக்கிறதா. இப்ப இன்னைக்கு நமக்கு கையில கிடைக்கக்கூடிய வேதங்கள் இவ்வளவுதானா மொத்த வேதங்கள்னு கேட்டா இல்லையா, இதை விட இன்னும் எல்லை இல்லாமல் பல சாக்கைகள் பிரிவுகள் வேதங்கள்ல இருக்கின்றன. ஆனா நமக்கு கிடைத்தது இவ்வளவுதான். நம்மை காட்டிலும் இன்னும் பல உலகங்கள் இருக்கே, நாம வாழக்கூடிய ஒரு பூமி, இதை போல இன்னும் பல அண்டங்கள், பல இடங்கள், பல பூமிகள் இருக்கின்றன. அப்ப அந்தந்த தேசத்துல எல்லாம் கூட இன்னும் நிறைய வேதங்கள் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் நமக்கே தெரியாதே. அப்போ இந்த வேதங்களுடைய எண்ணிக்கை இவ்வளவுன்னு குறிப்பிட முடியுமானா குறிப்பிட முடியாது. அப்ப எல்லையில்லாத வேதங்கள், அதை முழுவதையும் படித்து அதனுடைய சாரத்தை தெரிந்து கொள்வதுங்கிறது சிரமம். ஆனால் திருப்பாவை ரொம்ப எல்லைக்குட்பட்டதாய் 30 பாசுரங்களை கொண்டிருக்கிறது. ஆனால் அதுல சொல்ல வந்த கருத்தோ ரொம்ப ஆழ்ந்த ரொம்ப உயர்ந்த கருத்துக்களை இது சொல்ல வந்தது. அதுவும் தேன் போல இனிமையான தமிழிலே உரைக்கிறது. ரொம்ப கரடு முரடா வடமொழியில இருக்கக்கூடிய சம்ஸ்கிருதம் அந்த வடமொழி பிரமாணங்களை காட்டி நமக்கு பயமுறுத்தாமல் அச்சமுறுத்தாமல் ரொம்ப இனிமையான தெளிவான ரொம்பவே ஒரு எளிமையான தமிழ். இனிமையான தமிழ்னு சொன்னால் கூட எளிமை இருக்குமா, ஆனா இடைப்பேச்சாய் ரொம்ப ஆயர்கள் கோபாலர்கள் பேசக்கூடிய அந்த தமிழிலே ரொம்ப சுவையோடு நமக்கு அறிவித்திருக்கிறாள் ஆண்டாள். ஆக இது எல்லா விதத்திலும் திருப்பாவைங்கிறது பெருமை பெற்றது. அப்படிப்பட்ட திருப்பாவையை மார்கழி மாசத்திலே நாமும் அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். நேற்றைய தினத்தோடு மார்கழி மாசம் முடிந்தது. ஆனாலும் இன்று தை 1 சங்கராந்தி பண்டிகை. அனைவரும் நன்றாக இன்று காலை தான் சங்கராந்தி பொங்கல் பண்டிகை கொண்டாடி இருக்கிறோம். அப்போ இந்த தை 1 அன்றைக்குத்தான் இதனுடைய பூர்த்திங்கிறது எப்பொழுதுமே ஏற்படும். ஏன்னா மார்கழி மாசம் பொதுவா 29 நாள் வரும், எப்பயான ஒரு தடவை 30 நாள் வரும். அப்படி வந்தாலும் சங்கராந்தி பண்டிகை அன்னைக்குத்தான் திருப்பாவையினுடைய பூர்த்தி என்பதுதான் கிரமம். அதே போலத்தான் நாமும் இன்று கூடியிருப்பது இந்த திருப்பாவையினுடைய சாற்றுமறையை அனுபவிப்பதற்காக. சாற்றுமறைன்னு சொன்னாலே 2 பாசுரங்கள் சேவிப்பது வழக்கமா இல்லையா? எங்கேயுமே திருப்பாவை சாத்துமறைன்னு சொன்னா வெறும் ஒரு பாசுரம் சொல்லி சாத்துமறை பண்றது இல்லையே. சித்தம் சிறுகாலே பாசுரம், வங்கக்கடல் கடைந்த பாசுரம், இரண்டையும் சேர்த்து சேவித்துதானே சாற்றுமுறை நடப்பது வழக்கம். அதே போல நமக்கும் இன்று வாய்த்திருப்பது இந்த 2 பாசுரங்களையும் சேர்த்து அனுபவிக்க வேண்டும். தாமோதர பெருமாளுடைய சந்நிதியிலே நமக்கு இந்த வருஷம் இந்த ஒரு பெரிய பாக்கியம் கிட்டி இருக்கிறது. அந்த எம்பெருமானத்தான் திருப்பாவையினுடைய 5வது பாசுரத்துல சொல்லி தாமோதரனை செப்பினால் போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் என்று அந்த எம்பெருமான் இருக்கிறச்ச எதுக்கு பயம்? நாம இந்த பெரிய நோன்பை தொடங்குகிறோமே, இதனால நம்முடைய தடைகள், நம்முடைய அனாதி காலமான பாப்பங்கள் எல்லாம் இதுக்கு தடையா நிற்குமே. நல்ல காரியத்தை தொடங்குறோம்னு சொன்னா பல விதங்கள்ல தடைகள் வரலாம். கிருஷ்ணன் அனுபவிக்க போகிறேன் என்று நான் தொடங்கி இருக்கக்கூடிய இந்த நோன்பு இது என்னாலேயே தடைபட்டு விடுமா? என்னுடைய கர்மங்களே இதை தடுக்குமான்னு கேட்டால் நீ எவ்வளவு பெரிய பாப்பங்களை செய்து கொண்டிருந்தாலும் அதெல்லாம் இங்க தடையாகவே இருக்காது. ஏன்னா அனுபவிக்க போகக்கூடிய அந்த எம்பெருமான் இருக்கோமே, தாமோதரனான எம்பெருமான், அவனே இந்த முடிச்சுகள் இந்த கட்டுகளை எல்லாம் அவிழ்த்து தன்னுடைய அனுபவத்தை கொடுப்பார். அப்படி கொடுத்த இடம் உண்டா? அவர் பிறக்கும் பொழுதே தந்தை காலில் விளங்கர வந்து தோன்றிய தோன்றல் பின் ஆழ்வார் தெரிவிக்கிறார். வசுதேவ தேவகிகள் கையில விலங்கோடு தானே இருந்தாள். ஆனா கண்ணன் பிறக்கிற சமயத்துல விலங்குகள் எல்லாம் வெடித்து சிதறின. 2 பேருடைய கைகள்ல இருந்த விலங்குகளும் வெடித்து சிதறின. அழகா எடுத்து உச்சி மருந்து பார்த்து அனுபவித்தாளே அந்த தேவகியும் வசுதேவர்களும். பின்னர் இங்கிருந்து அக்கறைக்கு கொண்டு போய் விடுற வரைக்கும் கையில விலங்கெல்லாம் இல்லாமல் தானே இருந்தனர். அது மட்டும் இல்லையே, காவலர்கள் எல்லோரும் உறங்கி போயினர். கதவு தானே திறந்தது. இத்தனை ஆச்சரியத்தை எம்பெருமான் நிகழ்த்தி இருக்கிறான்னா அப்ப தானே தன்னுடைய அனுபவத்தை கொடுக்கும் பொழுது எவ்வளவு பெரிய வலிமையான தடைகள் இருந்தாலும் அதை நீக்கக்கூடிய சாமர்த்தியம் பிறந்தவன்றே எம்பெருமானுக்கு இருக்கிறது. அவர் பிறக்கும் சமயத்துல இதெல்லாம் செய்திருக்கிறார்னா அப்ப நமக்கு நிச்சயம் அடியவர்களான நம்மிடத்திலே அவர் கருணையோடு இவர்கள் நம்மை அனுபவிக்க வருகிறார்கள்னா எந்த தடையும் இருக்கக்கூடாது. என்ன அவர் உத்தரவாதம் கொடுத்து இதை நன்றாக தலை கட்டி கொடுப்பார்னு தொடங்கித்தான் மேற்கொண்டு 10 கோபிகைகளை எழுப்பி பின்னர் கண்ணனுடைய திருமாளிகைக்கு வந்து கோயில் காப்போன் வாசல் காப்போன் இவர்களை பற்றி அனுமதியோடு மேலே நந்தகோபர் யசோதை நப்பின்னை பிராட்டி புருஷகாரத்தோடு எம்பெருமானை பற்றி இப்ப எம்பெருமானிடத்துல சரணாகதி செய்து பிராபியத்தை பிரார்த்திக்கிறாள். எம்பெருமானிடத்துல சரணாகதி செய்து பிராபியத்தை பிரார்த்திப்பது 2 பாசுரங்கள், திருப்பாவையினுடைய 28, திருப்பாவையினுடைய 29. இது துவயமந்திரத்தினுடைய விவரணம். துவயமகா மந்திரம் மந்திர ரத்னம்னு நேற்றைய தினம்தான் பார்த்தோம்.
ஆச்சாரியர்கள் அதுல எவ்வளவு விருப்பத்தோடு இருப்பார்கள். திருமந்திரம், துவயம், சரமஸ்லோகம் என்று 3 ரகசியங்கள். அதிலே மந்திர ரத்னம் என்று கொண்டாடப்படக்கூடியது துவய மகா மந்திரம். இந்த துவயத்ததுலதான் ஆச்சாரியர்கள் எல்லாம் மிகவும் ஈடுபாட்டோடு எப்ப பாரு துவயத்தையே அனுசந்தித்துக் கொண்டிருப்பார்களாம். மந்திர ரத்னானு சந்தான சந்தத ஸ்புரிதாதரம் ததர்த்த தத்துவ நித்தியான சன்னத்த புலகோத்கமம் என்று பூர்வ தினசரியிலே எறும்பியப்பாங்கிற ஆச்சாரியர் மணவாள மாமணிகளை பத்தி தெரிவிக்கிறார். அவர் சதா அவருடைய அந்த உதடுகள் துடித்து கொண்டே இருக்குமா. மாமணிகளை சேவிக்க போனால் அவருடைய உதடு அப்படியே துடித்து கொண்டிருக்குமா. என்ன சுவாமி அனுசந்திக்கிறார்னா துவயத்தை உச்சரித்து கொண்டிருக்கிறார். ஏன்னா மணவாள மாமணிகள் இதை உச்சரிக்கிறார்னா எம்பெருமானார் அப்படித்தான் உச்சரித்து கொண்டிருந்தார். அது எப்படி சுவாமி தெரியும்னா அது நம்பெருமாளாலே கட்டளை இடப்பட்டாரு. அத்ரைவ ஸ்ரீரங்கே சுகமாஸ்வ துவயம் அர்த்தானுசந்தானேன அத்ரைவ ஸ்ரீரங்கே சுகமாஸ்வன்னு எம்பெருமானாருக்கு நம்பெருமாள் தெரிவித்தார். கத்தியத்ரயத்தை விண்ணப்பித்தார். ஒரு பங்குனி உத்திர நன்னாளிலே நம்பெருமாளும் நாச்சிமாரும் சேர்த்தியில எழுந்தருள் இருக்கிற சமயத்திலே பகவன் நாராயண அபிமதானுரூப ஸ்வரூப ரூப குண விபவைஸ்வரிய சீலாத் ஜனவதிகாட்சிய அசங்கேய கல்யாண குணகணாம் என்று முதல்ல பெரிய பிராட்டி இடத்துல சரணம் புகுந்து பின்னர் எம்பெருமான் இடத்துல சரணம் புகுந்து உம்முடைய கைங்கரியம் வேண்டும் என்று பிரார்த்தித்தார். சரி, கொடுத்தோம் என்ன எம்பெருமானோ தெரிவித்தார். சரி, இப்ப மீதி இருக்கிற நாள் என்ன பண்றது? சரணாகதி பண்ணியாச்சு, என்ன வேண்டும்னா கைங்கரியம் வேண்டும்னு பிரார்த்தித்தோம். வைகுந்தத்துல உம்மோடு சேர்ந்திருந்து அனைத்து விதமான தொண்டுகளையும் செய்ய வேண்டும், இதுதான் கைங்கரியம் பிரார்த்தித்தார். சரி, கொடுக்கிறேன் எம்பெருமான் சொல்லிட்டார். அது எப்பொழுதோ இந்த ஆயுசு முடிந்து தேகத்தினுடைய முடிவுல தான் அது கிடைக்கும். அப்ப இந்த உலகத்துல தேகத்தோடு இருக்கிற சமயத்துல என்ன பண்றதுன்னா அதற்குத்தான் எம்பெருமான் தெரிவித்தார். அத்ரைவ ஸ்ரீரங்கே சுகமாஸ்வ துவயம் அர்த்தானுசந்தானேன. அதற்குத்தான் துவய மந்திரம் இருக்கே, உயர்ந்த மந்திர ரத்னம். அந்த மந்திர ரத்னத்தை அனுபவித்துக் கொண்டு அதனுடைய அர்த்தத்திலே ஈடுபட்டவராய் நீ ஒரு கவலையும் இல்லாமல் சுகமாக இந்த திருவரங்கத்திலே இனிதாக இருக்கலாமே என்று எம்பெருமான் தெரிவித்தானா. அதிலிருந்து எம்பெருமானாரும் அவருடைய திருவுதடுகளை சேவித்தால் துவயத்தை அனுசந்தித்து கொண்டு துடித்து கொண்டே இருக்குமா. அதை அப்படியே மணவாள மாமணிகளும் காண்பித்தார். தாமும் அந்த துவயத்திலேயே மிகவும் ஈடுபட்டிருந்தார் என்ன சரித்திரம். அப்ப ஆச்சாரியர்கள் துவயத்திலே ஊன்றி இருப்பார்கள். ஆழ்வார்களுடைய திவ்ய பிரபந்தம் அனைத்துமே துவயத்தினுடைய விவரணமாகத்தான் இருக்கும். திருவாய்மொழிய தீர்க்க சரணாகதின்னு சொல்றோம். துவயார்த்தம் தீர்க்க சரணாகதி அழகிய மணவாள பெருமாள் நாயனார் விவரித்தார். அப்போ ஒரு துவயத்தை விவரிப்பதற்குத்தான் திருவாய்மொழி 1000 பாசுரங்களும் நம்மாழ்வார் வெளியிட்டருளினார். திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி, அதுல துவயம்ங்கிற ஒரு மந்திரம் 2 வரிகள் கொண்டிருக்கக்கூடிய அந்த மந்திரத்தினுடைய விவரணமாகத்தான் இப்படி 1000 பாசுரங்களை சுவாமி நம்மாழ்வார் அருளி செய்திருக்கிறார். சரி, 1000 பாசுரமா சுவாமி? வேண்டாம், அதையும் நன்றாக கடைந்தால் 2 திருவாய்மொழிகள் துவயத்தினுடைய அர்த்தமாக தேரும். 1 3ஆம் பத்தில 3வது திருவாய்மொழி ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மண்ணின்னு தொடங்கக்கூடிய திருவாய்மொழியும், அதே போல 6ஆம் பத்திலே 10வது திருவாய்மொழி உலகமுண்ட பெருவாயா உலப்பில் கீர்த்தி அம்மானே என்ன சொல்லக்கூடிய தொடங்கக்கூடிய ஆச்சரியமான திருவாய்மொழி. இந்த 2 பதிகங்களை சேர்த்தால் துவயத்தினுடைய பூர்வ வாக்கியம், துவயத்தினுடைய உத்தர வாக்கியம். உத்தர வாக்கியம் கைங்கரிய பிரார்த்தனை, அதைத்தான் முதலிலே ஒழிவில் காலத்திலே வெளியிட்டருளினார். அடுத்து எம்பெருமானிடத்துல சரணாகதி செய்யணுமே. இப்படி கைங்கரியம் வேண்டும்னு பிரார்த்திப்பதற்கு முன்பு எம்பெருமான பற்ற வேண்டுமே. அந்த சரணாகதி தான் உலகமுண்ட பெருவாயான்னு தொடங்கக்கூடிய 10 பாசுரங்கள். அப்ப 1000 பாசுரங்களை சலித்தால் அதுல சரணாகதியை பத்தி விளக்கக்கூடியது 2 பதிகங்கள். ஒன்னு இந்த ஒழிவில் காலம் எல்லாம் பதிகம், மத்தொன்னு உலகமுண்ட பெருவாயாங்கிற பதிகம். சுவாமி, அது கூட 20 பாசுரம் இருக்கிறது என்ன? சரி, வேண்டாம், 2 பாசுரங்கள்ல அருளி செய்கிறேன் என்னதான் கோதை நாச்சியார் அற்புதமாக 28வது பாசுரம் 29வது பாசுரம் திருவாய்மொழியினுடைய அந்த 2 பதிகங்களுடைய சாரமாகவே திருப்பாவையிலே 28, 29ங்கிற 2 பாசுரங்கள் அமைந்திருக்கின்றன. அதிலே கடந்த உபன்யாசத்தின் பொழுது 28வது பாசுரத்தினுடைய சாரத்தை அனுபவித்தோம். அதுல எம்பெருமானிடத்துல சரணாகதி. பெருமானே, அடியேனிடத்துல கிஞ்சித்தும் இல்லை, அகிஞ்சனன் அனன்ய கதிகி, கை முதல் ஏதும் இல்லை, வேறு போக்கடியும் இல்லை, உன்னை விட்டால் எனக்கு வேறு கதி இல்லை, நானே எதையானும் செய்து உன்னை அடையலாமான்னா செய்வதற்கு தகுதியும் இல்லை, கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்து உண்போம், கறவ மாடுகள் பின்னாடி நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம், எங்களிடத்துல என்ன கர்மயோகத்தை எதிர்பார்க்கிறாய்? கர்மயோகமே இல்லைன்னா எங்க இருந்து ஞான யோகம் வரப்போறது? ஆத்மாவை பத்தின ஞானம் எல்லாம் எங்களுக்கு உண்டா? அதுவும் இல்லை. அறிவொன்றும் இல்லாத ஆய்க்குலம் உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம்.
கர்மயோகமும் இல்லை, ஞான யோகமும் இல்லை, பக்தி யோகம் இல்லைன்னா இப்ப ஏதும் இல்லாத உங்களுக்கு நான் எதை கொடுக்க முடியும்னு எம்பெருமான் கேட்க, நாங்கள் எதுவும் இல்லைன்னு சொல்லல, நீ இருக்கிறாயே கண்ணா, உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம். அனைத்தையும் முழுமையாக கொண்டிருக்கக்கூடிய நீ இப்ப அதெல்லாம் வேண்டாம், வைகுந்தத்தில் இருக்கக்கூடிய இருப்பு கூட எனக்கு பிடிக்கல, அங்கிருந்து புறப்பட்டு மதுராவிற்கு வந்தாய். ஏஷ நாராயணஹ ஸ்ரீமான் க்ஷீரார்ணவ நிகேதனஹா நாகபரியங்கம் உத்ஸ்ருஷ்ய ஆகதோ மதுராம்புரி என்று வைகுந்தத்துல இருந்து பார்த்தான். நாம ரொம்ப மேன்மை பெருமையை மட்டும் காட்டி கொண்டிருக்கிறோம், எளிமையை எங்குதான் காட்டுவது? யாரோ தாழ்ந்தவர்கள் 4 பேர் வந்து பிரார்த்தித்தால் சரி கொடுக்குறேன்னு கொடுத்தாதான் எளிமைங்கிற குணமே வெளிப்படும். வைகுந்தத்துல தாழ்ந்தவர்கள்ங்கிறதுக்கு ஒரு பேச்சு உண்டா? எல்லோருமே ஞானத்தினாலே உயர்ந்தவர்கள் வைகுந்தத்துல இருப்பவர்கள். அவர்களிடத்துல நம்முடைய எளிமை, சௌசீல்யம், சௌலபியம் இதெல்லாம் காட்டவே முடியாது. அப்ப அதை காட்டுவதற்காக கீழே இறங்கினானாம். திருப்பார்கடல் என்கிற அந்த க்ஷீராப்தியில வந்து பள்ளி கொண்டருளினான். சரி, அங்கேயும் தாழ்ந்தவர்கள் வந்தார்களான்னா, நித்திய சூரிகளோடு ஒப்பிடும் பொழுது பிரம்மா முதலான தேவர்கள் எல்லாம் தாழ்ந்தவர்கள், கர்மத்தினாலே இந்த உலகத்துல பிறவி எடுப்பவர்கள். இவர்கள் வந்து எம்பெருமான பற்றினார்களே தவிர நம் போன்றவர்கள் பூவுலகத்துல இருக்கிற மக்கள் யாரானோ திருப்பார்கடல்ல போய் பெருமான பற்றினோமா, அவருடைய திருவடியில போய் சரணாகதி செய்தோமான்னா காணப்படவில்லை. சரி, ஏதோ தப்பு பண்ணிட்டோம், திருப்பார்கடல்ல இருந்தா போராது, அங்கிருந்து புறப்படுவோம். ஆகதோ மதுராம்புரி என்று மதுராங்கிற சொல்லக்கூடிய ஆச்சரியமான தேசத்திலே மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை ஆண்டாள் தெரிவித்தாளே, அப்படி ரொம்ப நெருக்கமாக அந்த மதுராங்கிற திவ்ய தேசத்துல வந்து அவதரித்தானா. என்ன நெருக்கம்னா, பல சமயத்துல இந்த மதுராவிலேயே அவதரித்திருக்கிறான் எம்பெருமான், அங்கோடு பொருந்தி வாழ்கிறான். வாமனாவதாரத்துல அந்த எம்பெருமான் ஒரு குடில் ஆசிரமத்தை கட்டி கொண்டு அங்கேயே தங்கி இருந்தான் மதுரையிலே. சரி, அதற்கப்புறம் வராக பெருமாள், முன்பு வராக அவதாரம் எடுத்த எம்பெருமான் சற்று ஓய்வெடுக்கலாம், ஏன்னா பெரிய பூமியை இடர்ந்து எடுத்திருக்கிறார் அல்லவா, அந்த பெரிய கோலவராக பெருமான் சற்று ஓய்வெடுப்பதற்காக எந்த இடத்தை தேர்ந்தெடுத்தார்னா இந்த மதுராங்கிற திவ்ய தேசத்தை தேர்ந்தெடுத்து அங்கதான் சற்று ஓய்வெடுத்தாராம். அப்ப வராக பெருமாளோடு சம்பந்தம், வாமனாவதாரத்தோடு சம்பந்தம். அடுத்து ராமாவதாரத்திலே லவணாசுரன் என்னும் ஒரு அசுரன் அவ்விடத்துல இருந்து ரொம்ப ஹிம்சை கொடுக்க, அவனை சத்ருக்னாழ்வானை கொண்டு வதம் செய்து சத்ருக்னாழ்வானை கொண்டே ராஜ்யத்தை ஸ்தாபித்தார். மதுராங்கிற அந்த திவ்ய தேசத்தை எல்லாம் நன்கு ஆட்சி புரிந்தார் ராமன். அப்ப அந்த மதுரையில ராமனுக்கும் சம்பந்தம் உண்டா? இப்ப கண்ணன் தான் பிறப்பு எடுத்ததே அந்த மதுராவில தான். தான் பிறக்கணும்னு முடிவு செய்த எம்பெருமான் எங்கு வேண்டுமானாலும் பிறந்திருக்கலாமே, அது என்ன மதுரைக்குத்தான் அந்த பாக்கியமானா? ஆமா, மதுராவுக்குத்தான் பாக்கியம். பெயரே மதுரான் அமைந்திருக்கிறது, எவ்வளவு இனிமை! மதுராங்கிற சொல்லுக்கு அவ்வளவு இனிமையாம். அதரம் மதுரம், வதனம் மதுரம்னு பாட்டே இருக்கிறது. எம்பெருமானுடைய திருமேனியில ஒவ்வொன்றும் மதுரம் மதுரம் மதுரம், இனிமை இனிமை, ஆனந்தம் ஆனந்தம்னு. அப்ப ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய ரொம்ப உயர்ந்த இடம் மதுரா, அங்கு அவதரித்தான். சரி, அங்கு இருந்தால் மட்டும் போராது, அங்கிருந்து ஆய்ப்பாடிக்கு வந்தானே. மதுரால பிறந்தவன் அன்றிரவே புறப்பட்டு ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளரன்னு இங்க கோகுலத்துக்கு வந்திருக்கிறான்னா எதை எதிர்பார்த்து வந்தான்? தன்னுடைய எளிமைங்கிற குணத்தை இங்கதான் வெளிப்படுத்த முடியும். நல்ல பகல் 12 மணிக்கு ஒரு தீபத்தை ஏத்தி வச்சால் அந்த விளக்கினால ஏதானும் பிரயோஜனம் உண்டா? அதே ராத்திரி 8 மணி 9 மணிக்கு இருள் மூடி இருக்கிற சமயத்துல தீபத்தை ஏத்தி வச்சால் அப்பதானே விளக்கினுடைய அந்த பிரகாசம் அனைவருக்கும் பயன்படும். அதே போலத்தான் எம்பெருமான் வைகுந்தத்துல இருந்தால் பகல்ல ஏத்தப்பட்ட விளக்கம். சரி, திருப்பார்கடல் மதுராவுக்கெல்லாம் வந்தா அங்கெல்லாம் கூட இன்னும் தாழ்ந்தவர்கள் நிறைய இல்லை, அறிவுல மிக்கவர்கள் அங்கெல்லாம் இருக்கா. அப்ப அங்க விளக்கேத்தி வச்சாலும் சாயங்காலம் 5 மணிக்கு ஏத்தினா போல. ஆனா கோகுலத்துக்கு வந்தாதான் நல்ல ராத்திரி 11 மணிக்கு காலராத்திரி இருட்டு சமயத்துல ஏற்றப்பட்ட விளக்கு போலே எம்பெருமான் பிரகாசித்தான். அதனால தான் ஆயர் குலத்தினில் தோன்றும் அணி விளக்குன்னு கொண்டாடப்படுகிறார். ஒரு விளக்கு போல எம்பெருமான் இங்கதான் மிகுந்த ஒளியோடு பிரகாசித்தான். வைகுந்தத்துல பிரகாசமே இல்லை, வேற எந்த ஊருக்கு போனாலும் பிரகாசம் இல்லை. ஆய்குலத்துல கோகுலத்துக்கு வந்தாதான் எம்பெருமான் பிரகாசிக்கிறான்னா அங்கதான் அவனுடைய எளிமைங்கிற குணம் நன்கு வெளிப்பட்டது. அப்ப நீயாக எங்களை தேடி வந்திருக்கிறாய்னா அதை விட எங்களுக்கு வேற என்ன புண்ணியம் வேண்டும்? புண்ணியம் யாம் உடையோம், புண்ணியத்தின் முழு உருவமாக நீயே இருக்கிறாய். கிருஷ்ணம் தர்மம் சனாதனம் ராமோ விக்கிரகவான் தர்மஹா என்று சாஸ்திரங்கள் எல்லாம் உன்னையே தர்மம், புண்ணியானாம்ச புண்ணியம் பவித்ரானாம் பவித்ரம் யோ மங்களானாம்ச மங்களம் என்று அனைத்து மங்களங்களுக்கும் மங்களத்தை கொடுக்கக்கூடியவனே நீதான். தர்ம காரியங்கள் அனைத்துக்கும் தர்மம்ங்கிற பெயர் ஏற்பட்டதே உன்னால் தான். ஆக அப்படிப்பட்ட நீ எங்களை நாடி வந்திருக்கிறாய்னா அப்ப உன்னையே நாங்கள் புண்ணியமாக கொண்டிருக்கிறோம். புண்ணியம் யாமுடையோம் குறையொன்னும் இல்லாத கோவிந்தா. சரி, நான் இருந்தாலும் உங்களுக்கு கொடுக்கணும்னு என்ன நிச்சயம்? என்னிடத்துலையும் ஏதேனும் குறை இருந்தால் உங்களை எதிர்பார்த்து நீங்கள் செய்வதை எதிர்பார்த்து தான் கொடுப்பேன்னு நானும் கொண்டிருந்தால் என்னன்னா
இப்படி இல்லையே, குறையொன்றும் இல்லாத கோவிந்தனாகத்தான் நீ இருக்கிறாய், உன்னிடத்துல ஒரு குறையும் இல்லை, நாங்கள் ஏதேனும் செய்து அதை எதிர்பார்த்துத்தான் கொடுக்க வேண்டும் கிடையாது, நீயே எல்லா குணங்களாலும் பரிபூர்ணமாக இருக்கிறாய். அப்படின்னா இப்ப நாங்கள் எதையானும் பிரார்த்தித்தா நீ கோகுலத்துக்கு வந்தாய்? யாருமே கேட்கலையே, நீ கோகுலத்துக்கு வரணும்னு கோகுலத்துல இருக்கக்கூடிய யாரானும் பிரார்த்தித்தார்களா? யாரும் பிரார்த்திக்காமல் இருக்கும் பொழுதே நீயே வந்திருக்கிறாய்னா அப்ப நீ ஒன்றுத்தினாலும் குறைவில்லாதவன், அனைத்து நாளும் நிறைந்தவன் தெரிய வருகிறதே. கோவிந்தன் பசுமாடு கன்றுகளை எல்லாம் ரட்சித்திருக்கிறாய், இந்த பசுமாடு கன்றுகளை ரட்சித்துத்தான் ஒரு ஆனந்தம். உனக்கு இப்படி தேவையான்னு? மாடு கன்றுகளை ரட்சித்தால் தான் எனக்கு வயிறு நிரம்பும், அவைகள் நன்கு தீனி உண்டு சாப்பிட்டு மகிழ்ந்திருந்தால் தான் எனக்கு மகிழ்ச்சி, என்னெல்லாம் நீ கொண்டிருக்கிறாய் என்றால் அப்ப இதிலிருந்தே அனைத்தும் நிறைந்திருக்கக்கூடிய எம்பெருமான் இந்த பசுமாடு கன்றுகளை ரட்சித்தால் தான் தனக்கு ஒரு பூர்த்தின்னு கொண்டிருக்கிறான்னா அப்படிப்பட்ட எம்பெருமான் குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தன் என்ன எங்களுக்காகவே நீ வந்திருக்கிறாய். நிச்சயம் எங்களுடைய சாதனம் ஏதும் இல்லாமல் நீயே ரட்சிப்பதற்கு உனக்கு பூர்த்தி இருக்கிறது, அந்த எல்லா குணங்களாலும் நீ நிறைந்திருக்கிறாய் என்னதையெல்லாம் சொல்லி, சரி இதற்கு முன்னாடி என்ன பெரிய பேர்கள் எல்லாம் சொல்லி அழைத்தீர்களே, அதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு என்னுடைய மனசுக்கு, நான் எளிமையை வெளிப்படுத்திக்கணுங்கிறதுக்காக இங்க வந்திருக்கிற சமயத்துல நாராயணன், கேசவன், என்ன ஓங்கி உலகளந்த உத்தமன், பார்க்கடவுள் பையத்தொயின்ற பரமன், பற்பனாபன் என்ன பல திருநாமங்களை இட்டு அழைத்தீர்களே என்று எம்பெருமான் சொல்ல, அதெல்லாம் அறியாத்தனத்தினாலே அன்பினாலே சொல்லிவிட்டோம். அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் சிறுபேர் அழைத்தனவும் சீறி அருளாதே. இப்பதான் எங்களுக்கு புரியறது, ஏன் இத்தனை பாசுரமா எம்பெருமான் நம்மை அனுகிரகிக்காமல் கொஞ்சம் தள்ளி போட்டார்னா அவர் மனசுல திருவுள்ளத்துல சற்று கோபமா. ஏன்னா முதல்ல 5 பாசுரத்துல எப்பேற்பட்ட நாமங்கள் எல்லாம் சொல்லிவிட்டார்கள், நாராயணன், வைகுந்தன், அதே மாதிரி தாமோதரன் இப்படியெல்லாம் தெரிவித்தார்கள், பார்க்கடவுள் பையத்து என்ற பரமன் என்று உயர்ந்த நாமங்களை எல்லாம் சொன்னார்களா, இதெல்லாம் இப்ப பெருமானுக்கு பிடிக்கவே இல்லையா. அதெல்லாம் எங்கு சொல்லணும்? நான் இங்கே வைகுந்தத்துல இருந்தால் சொல்லலாம், இல்ல திருப்பார்கடல்ல இருந்தா சொல்லலாம், இல்ல ராமனாக பிறந்திருக்கிற சமயத்துல கூட சொல்லலாம். அதெல்லாம் மறந்துட்டு நான் உங்களுக்குள்ள ஒருவன்னு வந்திருக்கிற சமயத்துல என்னை பார்த்து நீ நாராயணன், நீதான் வாசுதேவன், நீதான் ஜெகத்துக்காரணன், ஊழி முதல்வன்னு சொன்னா அதெல்லாம் வேண்டாம்னு தானே இங்க வந்திருக்கேன். அப்ப இங்கேயும் அதையே வந்து சொன்னால் இவர்களுக்கு முகம் கொடுக்க கூடாதுன்னு தான் எம்பெருமான் தள்ளி போட்டிருக்கார் போல் இருக்கு. அதை இப்ப புரிந்து கொண்டு அதெல்லாம் ஏதோ அன்பினால சொல்லிவிட்டோம், உன் பேர்ல இருக்கிற அன்பு, அதனால நீ எவ்வளவு பெரியவன் என்பதை சொல்ல வேண்டுமேங்கிறதுக்காக சொன்னோம். இப்பதான் புரிந்தது, இதெல்லாம் உனக்கு உண்மையில பெருமையை வெளிப்படுத்தக்கூடிய நாமங்களே இல்லை. கோவிந்தன் கோபாலன்னு சொன்னாதான் எம்பெருமானுக்கு மிகவும் மகிழ்ச்சி ஏற்படுகிறது. அதை இப்பொழுதுதான் புரிந்து கொண்டோம். சீறி அருளாதே இறைவா, நீ தாராய் பறை, நீ இறைவனாக இருக்கிறாய், தலைவனாக இருக்கிறாய், அப்ப தொண்டர்களான அடியோங்களை ரட்சிப்பது உன்னுடைய கடமை என்றோ, நீ கண்டிப்பாக ரட்சிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தது. அப்ப எம்பெருமானே உபாயம் என்று பற்றியது 28வது பாசுரம். பெருமான சரணாகதி செய்தால் எதற்கு வேண்டுமானாலும் சரணாகதி செய்யலாமே. திரௌபதி சரணாகதி செய்தால் அச்சுத கோவிந்த புண்டரீகாட்ச ரக்ஷமாம் என்ன சரணாகதி செய்து எதற்குன்னா, மானம் பறிபோகிற சமயத்திலே புடவை சுரந்து மானம் காக்க வேண்டும் என்பதற்காக கையெடுத்து கூப்பினாள். காகாசுரன் சரணம்னு காலில் விழுந்தான், பிராணனை காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்பதற்காக. தர்மபுத்திரன் சரணாகதி செய்தான், ராஜ்யம் வேண்டும் என்பதற்காக. இப்படி ஒவ்வொருத்தரும் சரணாகதி பண்ணியிருக்கிறார்களே. ரிஷிகள் எல்லாம் சரணாகதி செய்தார்கள். தங்களுடைய சரீரம் உடலுக்கு எத்தனையோ ஆபத்து, இந்த அரக்கர்கள் எல்லாம் ஹிம்சை செய்கிறார்கள், அதெல்லாம் ஒழிந்து நாங்கள் நிம்மதியாக உன்னை குறித்து தியானம் செய்ய வேண்டும் என்பதற்காக சரணாகதி செய்தனர். அப்போ ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதத்துக்கு சரணாகதி செய்திருக்கிறார்களே. கோபிமார்களே, நீங்கள் எதை கருத்திலே கொண்டு என்ன பயனுக்காக சரணாகதி செய்தீர்கள் என்று கேட்க அதை இந்த பாசுரத்தினாலே வெளியிடுகிறார்கள். அதுதான் சித்தம் சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய், பெற்றம்மை துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவலங்களை கொள்ளாமல் போகாது, இத்தை பறைகொள்வான் அன்னுகான் கோவிந்தா, எத்தைக்கும் 7 பிறவிக்கும் உந்தன்னோடு உத்தோமே யாவோம், உனக்கே நாம் ஆட்செய்வோம், மத்தனங் காமங்கள் மாத்தேலோர் எம்பாவாய். என்ன ஆச்சரியமான பாசுரம். சித்தம் சிறுகாலே வந்து உன்னை சேவித்து பெருமானிடத்துல தங்களை பத்தி தெரிவிக்கிறார்கள். நாங்கள்லாம் ரொம்ப சிறுவர்கள், ஆனா இந்த சிறு காலை ரொம்ப விடியற் காலை பொழுதுக்கும் முன்னாடி இருப்பது. காலைன்னா 6 மணிக்கு, சிறு காலைன்னா 5 மணிக்குன்னு வச்சுப்போம். சித்தம் சிறு காலைன்னா ரொம்பவே முன்காலை, ரொம்பவே அந்த பின்மாலை பொழுது, ரொம்ப விடியற் காலைக்கும் முன்னாடி ஒரு 4:30-5 மணி சமயத்துக்கே நாங்கள்லாம் வந்து விட்டோமே என்று தெரிவிக்கிறார்கள். அவ்வளவு விடியற் காலையிலேயே நாங்கள் புறப்பட்டு வந்து விட்டோம்னா அப்ப எங்களுடைய துடிப்பு எவ்வளவு இருக்கணும். கண்ணனை அடையணுங்கிறதுக்காக நாங்கள் ஒரே அந்த ஆர்வத்தோடு ஒரு துடிப்பை வெளிப்படுத்தி கொண்டு வந்திருக்கிறோம் என்று தெரிவிக்கிறார்கள்.
ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த என்ற விடத்திலே இடைச்சியர் தம் தொழிலில் ஈடுபடும் சிறுகாலையை சொல்லிற்று. அதற்கும் முன்னே இவர்கள் எழுந்தார்களாகையாலே சித்தம் சிறுகாலே. ஏற்கனவே முன் பாசுரங்கள் எல்லாம் அடையாளம் சொல்லி கொண்டு வரும் பொழுதே காலை வந்து விட்டது, விடிந்து விட்டது, விடிந்து விட்டதுன்னு சொன்னார்களா? அப்ப அவர்களையெல்லாம் நாங்கள் எழுப்புகொள்ள வேண்டும்னா இன்னும் முன்னாடியே நாங்கள் எழுந்திருந்தாதான் அவர்களை எழுப்ப முடியும். அப்ப நாங்க இன்னும் சித்தம் சிறுகாலே என்று அந்த சமயத்துல எழுந்து உன்னை பற்ற வந்திருக்கிறோம். காலை நல்ஞான துறைபடிந்தாடி என்று ஞானத்துறையில் குளிக்க தகுந்த சமயம் இதுவே என்று ஆழ்வார்களும் தெரிவித்தார்களே. நல்ல சமயம் எதுன்னா சத்வகுணம் மிக்க இருக்கிற சமயம். அதைத்தான் இங்க சித்தம் சிறுகாலைன்னு தெரிவிக்கிறார்களாம். காலை பொழுதுன்னா அப்ப நாம கோவிலுக்கு வர வேண்டியது வெறும் காலை பொழுது மட்டும்தானான்னு அர்த்தம் பண்ணிக்கூடாது. இங்க சித்தம் சிறுகாலேன்னு எதற்கு தெரிவித்தார்கள்? அந்த ஊர்ல இருக்கக்கூடிய வயதான மூத்தவர்கள் எல்லாம் நீங்கள் இடைப்பெண்கள் எல்லாம் போய் நோன்பு நோக்கணும். யமுனா நதியில போய் தீர்த்தமாடி நோன்பு நோக்கணும். அப்படி நோற்பதற்கு கண்ணனிடத்துல போய் உபகரணங்களை எல்லாம் பெற்று சூரிய உதயத்துக்கு முன்னாடி போகணும்னு சொன்னதுனாலே இவர்கள்லாம் புறப்பட்டனர். கண்ணனை போய் உடனே அடைய வேண்டும்ங்கிற அந்த துடிப்பிலே விடியற் காலை பொழுதுக்கு முன்பேயே புறப்பட்டனர். அப்ப அந்த சமயம் இங்க அவர்கள் கோபிமார்களுக்கு அந்த சமயம் வாய்த்தது. இப்ப நம்முடைய வாழ்க்கையில எது சித்தம் சிறுகாலைன்னா நமக்கு சத்துவகுணம் அதிகரித்து பெருமானிடத்துல ஒரு விருப்பம் பிறந்ததுன்னா அன்னைக்கே போய் அடையணுமா. இன்னைக்கு விருப்பம் பிறந்தது, ஒரு 4 நாள் கழிச்சு கோவிலுக்கு போகலாமான்னா நம்ம மனசு என்னைக்கு பெருமானிடத்துல ஈடுபட தொடங்கித்தோ அன்னைக்கே போய் பெருமானை சேவித்து விட வேண்டும், அன்னைக்கே ஆச்சாரியனை போய் அடைய வேண்டும் என்ன இது ஆழ்வார்கள் எல்லாம் அப்படித்தான் தெரிவிக்கிறார்கள். அப்ப ஞானம் நமக்கு நன்கு மலரக்கூடிய சமயம் எதுவோ, நல்ல தெளிவான ஞானம் ஏற்படுவது சத்துவகுணம் அதிகரிக்க வேண்டும். அந்த சத்துவகுணத்திற்கு பகல் சூரியன்கிறது ஒரு அடையாளம். சூரியன் உதித்ததுன்னா என்ன ஆகிறது? இருட்டு விலகுகிறதா? அப்ப நம்மிடத்துல அறியாமைங்கிற இருட்டு மூடின்னு இருக்கு. இப்ப இந்த அறியாமைங்கிற இருள் விலகணும்னா நல்ல சூரியன் உதிக்கணும். நமக்கு எது சூரியன்னா அதுதான் சத்துவகுணம். சத்துவகுணம் மேலோங்க மேலோங்க தான் நமக்கு ஞானம் தெளிவாக ஏற்படும். அப்ப கண்ணனே நமக்கு தலைவன் என்கிற அந்த உணர்வு ஏற்படும். அது ஏற்பட்டதுன்னா உடனே போய் எம்பெருமான படிய வேண்டியதுதான். ஆவிர்பூதம் மகாத்மனா என்கிறபடியே அவன் உதித்த அர்த்தராத்திரி வேளையும் விடியற் காலை வேலையாயித்து. கண்ணன் ராத்திரி சமயத்துலதான் பிறந்தார். ஆனா பிறந்தவர் ஆயர் குலத்தினில் தோன்று மணி விளக்காக இருட்டையெல்லாம் நீக்கி வெளிச்சமாக ஆக்கிவிட்டாரே. அப்ப அவர் பிறந்த சமயம் ராத்திரியாக இருந்தாலும் அவர் நமக்காக வந்து உதித்த அந்த சமயமே அது சிறந்த அச்சுத பானுனா என்ன அவர் சூரியனை போல உதித்திருக்கிறார். பிறந்தது நடுநிசியாக இருந்தாலும் கண்ணன் சூரியனை போல உதித்ததினாலே அந்த இடமே இப்ப வெளிச்சமாக ஆகிவிட்டது. அதுதான் சித்தம் சிறுகாலே என்று எம்பெருமான் நமக்காக வந்த இடம் அது சித்தம் சிறுகாலையாக ஆனதா. அது மாதிரி நாம் எம்பெருமானிடத்துல விருப்பம் கொண்டு என்று புறப்படுகிறோமோ, எந்த சமயத்துல கிளம்புகிறோமோ அதுவே சித்தம் சிறுகாலை என்று கொள்ள வேண்டுமா. சித்தம் சிறுகாலே வந்து உன்னை சேவித்து. சித்தம் சிறுகாலையில நாங்கள் வரலாமா? நாங்கள்லாம் வரவே கூடாது. நாய்ச்சிமார் சீதா பிராட்டி எப்படி இருந்தாள்? அவன் வந்து ரட்சிக்க வேண்டுமே தவிர நான் போய் என்ன ரட்சின்னு போய் கேட்க மாட்டேன். அவனுடைய சொத்து நான். சொத்து எங்கேயான சுவாமி இருக்கிற இடம் நோக்கி போகுமா? எனக்கு ஒரு நிலம் சொத்துன்னா அது இருக்கிற இடத்துலதான் இருக்கும். நான் தான் போய் போய் அப்பப்போ மேற்பார்வையிட்டு அதற்கு வேலியெல்லாம் போட்டு சரியா அதை பாதுகாக்கிறதெல்லாம் சுவாமி எஜமானர் தானே பண்ணணும். அப்ப சொத்து எந்த முயற்சியும் எடுக்காது. அதே போல ஜீவாத்மாலாம் எம்பெருமானுக்கு சொத்து என்று தெரிந்தால் அப்ப நான் இருக்கிற இடத்துல ஆறி இருக்கணும். பெருமானுடைய சொத்து நான், அவர் ரட்சிப்பார்னு ஆறி இருக்கணும். ஆனா அந்த ஆறி இருத்தலெல்லாம் இப்ப முடியல. சம்சாரத்தினுடைய கொதிப்பு, இந்த துக்கம் தாழ முடியல. இப்பவே போய் அடைந்தால் அல்லது தரிக்க மாட்டோம்ங்கிற அந்த துடிப்பு ஏற்பட்டது. அதனால உம்மிடத்துல வந்தோம். வந்து உன்னை, அதாவது சித்தம் சிறுகாலே வந்து உன்னை சேவித்து. வருவதே எம்பெருமானுடைய மனசை ரொம்ப புண்படுத்தி விடுமா. இந்த ரிஷிகள் எல்லாம் தண்டகாரண்யத்துல ராமபிரான் எழுந்துள்ள சமயத்துல ரிஷிகள் எல்லாம் போய் எம்பெருமான சரணடைந்தனர். எம்பெருமானே நீர் தான் காப்பாத்தனம், ஹ்ரீரேஷாகி மமாதுலான்னு எம்பெருமான் அப்ப தெரிவித்தான். ரிஷிகள் எல்லாம் போய் தங்களுடைய ராட்சசர்கள் தின்ன உடம்பை காட்டினராம். ராட்சசர்கள்லாம் எவ்வளவு இம்சை பண்ணியிருக்கான்னா, ஒவ்வொருத்தருடைய அந்த ரிஷியில பார்த்தா அவருடைய கை ஒருத்தருக்கு ஒரு கை இருக்காதான், ஒருத்தருக்கு ஒரு காது இருக்காது, ஒருத்தருக்கு ஒரு கண் இருக்காது. இந்த மாதிரி எல்லாம் ராட்சசர்கள் வந்து ஹிம்சை கொடுத்திருக்கா, தொல்லை கொடுத்திருக்கா அந்த ரிஷிகளுக்கு. இப்ப அந்த உடலை கொண்டு போய் ராமனிடத்துல காட்டி இப்படியெல்லாம் நாங்க ஹிம்சப்படுகிறோம், நீதான் எப்படியாவது காக்க வேண்டும்னு ராமனிடத்துல வந்து சரணாகதி செய்தனர். இதை கண்ட உடனே ராமனுக்கு பொறுக்கலையாம். ஐயோ, இப்படி துடிக்க விடுகிற வரைக்கும் நான் உங்களை இருக்கும்படி நான் இருந்து விட்டேனே, தாமதமாக இருந்து விட்டேனே. உங்களுக்கு கஷ்டம் வருவதற்கு முன்னே நான் வந்து காக்க வேண்டி இருக்க, இப்போ நான் வருவதை தாமதப்படுத்தி உங்களை என்னை நோக்கி வரவழைத்து விட்டேனே, எனக்கு ரொம்ப வெட்கமாக இருக்கிறது. இத்தனைக்கும் ராமர் தான் புறப்பட்டு வந்திருக்கார். இவன் என்ன புறப்பட்ட அயோத்திக்கு போயா காண்பித்திருக்கா? இல்லையே,
ராமர் அயோத்தியை விட்டு சரையுவுக்கு வந்து சரைவிலிருந்து சித்திரக்கூட்டம் அங்கிருந்து தண்டகாரண்யம் காட்டு வரைக்கும் இவ்வளவு தூரம் நடந்து வந்த ராமனிடத்திலே இவர்கள் பர்ணசாலையை விட்டு 4 அடி நடந்து போய் தங்களுடைய உடலை காண்பித்திருக்கிறார்கள். இது ராமனுக்கு பொறுக்கலையாம். ஐயோ, உங்களை இவ்வளவு தூரம் தாமதமாக நான் வந்து காக்கிறேனே என்று தன்னையே வெறுத்து நொந்து சொன்னார். அப்படிப்பட்ட ராமன் அவன் தானே கண்ணனாக பிறந்திருக்கிறான். அப்ப அவனுக்கும் வெட்கம் இருக்கும் அல்லவா? நாம நடந்து அவனிடத்துல போய்விட்டோம்னா அவனால பொறுக்கவே முடியாது. அதைத்தான் இப்போ ஆண்டாள் வந்து நாங்கள் எல்லோரும் இப்போ உன்னிடத்தை நோக்கி வந்திருக்கிறோம், செய்ய தகாதனவற்றையும் செய்யும்படி தூண்டும் ஆற்றாம இருக்கும்படி. கீழ பாசுரத்துல செய்யாதன செய்யோம்னு சொல்லி இருக்கோம், ஆனாலும் இப்ப முடியல. 2வது பாசுரத்துல செய்யாத செய்யோம்னு சொல்லி, ஆனா 29வது பாசுரம் வந்த உடனே எங்களுடைய ஆற்றாமை அப்படியெல்லாம் எங்களை இருக்க முடியவில்லை, அதனால உன்னை நோக்கி வந்து விட்டோம், சித்தம் சிறுகாலே வந்து உன்னை சேவித்து. அப்படி வருவதுடன் நின்றோமா? நாங்கள் வெறும வந்து மட்டும் நிற்கலையாம், வந்து உன்னை கைகூப்பி சேவித்து. இது எவ்வளவு பெரிய காரியம்! சுவாமி, பெருமான கைகூப்பி சேவிப்பதுதான் அடியவர்களுக்கு முக்கியமான அடையாளம்னா அதெல்லாம் வாஸ்தவம், அது சாமானிய அடியார்களுக்கு. ஆனா உயர்ந்த பக்தர்கள், உயர்ந்த பாகவதர்கள், ஆழ்வார்கள் போன்றவர்களுக்கு இவர்கள் கையெடுத்து கூப்புவதெல்லாம் எம்பெருமான் சகிக்கவே மாட்டானோ. கையெடுத்து கூப்பினா இப்படியெல்லாம் நீர் செய்யணுமா என்ன பெருமான் மிகவும் தன்னையே வருத்தி கொள்ளுகிறான். என்னை இப்படி புண்படுத்தணுங்கிறதுக்காக கையெடுத்தெல்லாம் கூப்பிடணுமா என்று எம்பெருமான் நினைத்துக் கொள்வனான். லோகநாதகா புராபூத்வா சுக்ரீவம் நாதமிச்சதி என்று சுக்ரீவனை நாதனாக விரும்புகிறான் என்றா போலேற்று எங்கள் தசை. இப்ப ராமபிரான் எப்படிப்பட்டவன்? அவன் உலகத்துக்கே நாதன், லோகநாதன். ஆனா ராஜ்யத்தை இழந்து காட்டுக்கு வந்த பிற்பாடு என்ன ஆயித்துன்னா, காட்டுல இருக்கக்கூடிய ஒரு சுக்ரீவன் அவன் வானர சேனைக்கெல்லாம் இப்ப ராஜாவாக ஆகணும். இன்னும் ஆகல, வாலிதான் ராஜாவா இருக்கான். அந்த ராஜ்யம் இவனுக்கு பெற்றுக் கொடுக்கணும். அந்த ராஜ்யத்தை பெற்ற பிற்பாடுதான் சுக்ரீவனே ராஜாவாக ஆவான். அப்படிப்பட்ட அந்த சுக்ரீவன் அவனும் நாட்டை இழந்திருக்கிறான். அந்த சுக்ரீவனை தனக்கு நாதனாக இப்ப ராமன் விரும்புகிறான். இவர் தான் உலகத்துக்கே நாதன். ஆனா இவர் காட்டுக்கு வந்த பிற்பாடு சுக்ரீவனா எனக்கு தலைவனாக இருக்கும்படி நான் விரும்புகிறேன் என்று தெரிவிக்கிறாரு. அத மாதிரி ஆகிவிட்டது. இப்போ இந்த கோபிமார்கள் எல்லாம் புறப்பட்டு வந்து எம்பெருமான சேவிக்கிறார்களே, இது தகுமோ? ஏன்னா கோபிமார்களை இவன் தான் சேவிப்பானான். கோகுலத்திற்கு வந்த பிற்பாடு கண்ணன் என்ன செய்வாருன்னா, ஒவ்வொரு கோபியரா போய் சேவித்து சேவித்து எனக்கு வெண்ணெய் கொடுக்குறியா, பால் கொடுக்குறியா, தயிர் கொடுக்குறியான்னு இவர் தான் கைகூப்பி பெற்று வழக்கம். இன்னைக்கு நிலைமையே மாறி போச்சு. அவருடைய திருமாளிகைக்கு நாங்கள் எல்லாம் சென்று வந்து உன்னை சேவித்துன்னு கை கூப்புகிறோமே, இதை நீ பொறுப்பாயா கண்ணா? பொறுக்க மாட்டியே. ஆக அதைத்தான் தெரிவிக்கிறார்கள். வந்து உன்னை சேவித்து எங்கள் ஸ்வரூபமாகிற அத்தியந்த பாரதந்திரியத்தை மறந்தோம் என்றால் உன் ஸ்வரூபமாகிற ஆசிரித பாரதந்திரத்தையும் மறந்தோம். நாங்கள் தான் எங்களுடைய ஸ்வரூபத்தை மறந்து வந்துட்டோம்னா இப்ப உன் ஸ்வரூபம் எது? அடியார்கள் கை கூப்பினால் கூட அதை பெரிய சுமையாக நினைப்பானா. வேங்கடத்த உறைவார்க்கு நம வெண்ணலாம் கடமை அது சுமந்தார்கட்கே என்று பாசுறோம். நாம எங்கேயோ இங்கிருந்து கொண்டு திருவேங்கடமுடையானுக்கு நமஹா, திருவேங்கடமுடையானுக்கு வணக்கம் என்று கையை கூப்பி சொன்னால் திருவேங்கடமுடையான் அதை ஒரு பெரிய பாரம் சுமப்பதை போல நினைப்பறான். இந்த அடியவன் என்னை நோக்கி கை கூப்பி சரணம் அபயம்னு இப்படி சொல்லிவிட்டானே, இதற்கு நான் என்னைக்கு அவனுக்கு இதனுடைய அந்த கடனை திருப்பி தரப்போகிறேன்னு தெரியலையோ. ரிஸ்ஸா கடன் வாங்கிட்டு அதை திருப்பி தர முடியாமல் எவ்வளவு சிரமப்படுவாரோ அதை போல எம்பெருமான் அப்படியே திணறுகிறானா. இவன் கை கூப்பிட்டானே, சரணம்னு பிரார்த்தித்து விட்டானே, இவனுக்கு என்ன கொடுப்பதுன்னு தெரியலையே. அப்படி எங்கேயான வருந்திருக்காரா பெருமாள்னா, கண்ணன் பெருமான் வைகுந்தத்தை நோக்கி எழுந்தருளுகிற சமயத்திலே திரௌபதி அன்றொரு நாள் கோவிந்தான்னு கூப்பிட்டத்துக்கு சமமான ஒன்னும் பண்ணலையேன்னு வருந்தினாராம். அது என்னுடைய ஹிருதயத்தை அப்படியே புண்படுத்துறதுன்னு கண்ணன் சொல்லி கொண்டு இறுதியாக வைகுந்தத்தை நோக்கி அடைந்தார்னு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது நியாயமா? இந்த திரௌபதிக்காகத்தான் இவ்வளவு பெரிய மகாபாரத யுத்தத்தையே நடத்தி அத்தனை துரியோதனாதிகளையும் அழித்து பாண்டவர்களை நன்றாக ரட்சித்து அபாண்டவாஸ்திரம் பிரயோகிக்கும் பொழுது பரீட்சித்தை கர்ப்பத்தில இருந்து தரித்து இத்தனையும் பண்ணி பகலை இரவாக்கி எவ்வளவு காரியம் செய்தார். அமாவாசையை மாத்தி இத்தனை பேருக்கும் இவ்வளவு செய்து விட்டு ஆனாலும் அந்த திரௌபதி கூட்ட குரலுக்கு நான் எதுவும் செய்யவில்லையேன்னு தன்னையே நொந்து கொண்டு எம்பெருமான் தெரிவிக்கிறார்னா, அப்ப அடியவர்கள் செய்யக்கூடிய சிறு சிறு செயல்களை கூட எம்பெருமான் பெரிதாக நினைக்கிறான். அப்ப அவரை நோக்கி கை கூப்பி விட்டால் ரொம்ப கடன்பட்டவரை போல அவர் நினைக்கிறாராம். ஐயோ, இவனுக்கு நான் எப்படி திருப்பி கொடுப்பேன்னு தெரியலையேன்னு அவ்வளவு தன்னை எளிமையாக எம்பெருமான் பாவிக்கிறான். அவருடைய தன்மையும் புரிந்து கொள்ளாமல் நாங்கள் எல்லாம் வந்து கை கூப்பி விட்டோமே, உன்னை சேவித்து என்று அதை தெரிவிக்கிறார்கள். வந்து உன்னை சேவித்து உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய். சரி, சேவித்ததோடு மட்டுமா?
பொன் போலே உயர்ந்ததாய், அழகியதாய், தாமரை போலே மிருதுவானவாய், சுகந்தமானதாய், மதுசியந்தியான உன்னுடைய திருவடிகளை கீழே இருந்து போற்றும் அர்த்தத்தை கேட்பாயாக. இப்படி வந்து சேவித்து உன்னுடைய திருவடிகளை போற்றுகிறோம். அன்றி உலகம் அளந்தாய் அடி போற்றின்னு ஏற்கனவே மங்களாசாசனம் செய்தாளே, அதைத்தான் இங்க தெரிவிக்கிறாள். உன்னுடைய பொற்றாமரை அடி. பொற்தாமரை, தாமரை புஷ்பம். பொற்றாமரைனா தங்க தாமரை. எம்பெருமானுடைய திருவடிகள் தங்க தாமரையை போல பிரகாசிக்கின்றன. தாமரைன்னு சொன்னா இனிமை, பார்ப்பதற்கே ரொம்ப ஆனந்தத்தை கொடுக்கறதா. நல்ல சுரபி, நல்ல வாசனையோடு இருக்கும் தாமரை. ரொம்ப மெத்துன்னு மென்மையாக வேற இருக்கும். அப்ப இதற்கெல்லாம் தாமரை அது அந்த உதாரணம் அது சொல்லப்பட்டது. அதற்கப்புறம் பொண்ணுன்னு தங்கத்தை ஏன் சொல்றான்னா, தங்கம்னு சொன்னாலே எல்லாருடைய மனசும் ஆர்ப்பரிக்கிறதா. தங்கமா சுவாமி, அது தங்கமானு கேட்ட உடனே ஒரு ஆச்சரியம் ஏற்படுறது, ஒரு விருப்பம் ஏற்படுறது. அது மாதிரி எம்பெருமானுடைய திருவடிகள்னு சொன்னா நமக்கு அத்தனை விருப்பமா. இது யாருடைய திருவடி? உலகத்தையே அளந்த எம்பெருமானுடைய திருவடின்னா ரொம்ப ஆச்சரியம், ஒரு விருப்பம் ஏற்படுமே. அப்ப தங்கம்னு சொன்னா எவ்வளவு விருப்பமோ, அதே போல எம்பெருமானுடைய திருவடினா அவ்வளவு விருப்பம் ஏற்படும். அதனால பொற்றாமரை என்று திருவடிகளை தெரிவிக்கிறார்கள். பொற்றாமரை அடியே போற்றும் பொருள்களாய். இப்ப தங்கம்னா ரொம்ப விருப்பம்னு பார்த்தோம். இன்னொன்னு தங்கம்னா தூய்மையானது. தங்க பாத்திரம், தங்க குடம்னு சொன்னா இயற்கையிலேயே தூய்மையானதுன்னு அர்த்தம். அப்ப இந்த தாமரைனா இனிமையானது, அதே போல திருவடிகள் தூய்மையானது. இந்த இரண்டும் ஒரு இடத்துல இருக்குமா? தூய்மையானதெல்லாம் இனிமையா இருக்குமா? இனிமையா இருக்கிறதெல்லாம் தூய்மையா இருக்குமான்னா இருக்கவே இருக்காது. உலகத்துல தூய்மையா இருப்பதெல்லாம் இனிமையாக இருக்கும், இனிமையாக இருப்பதெல்லாம் தூய்மையா இருக்குமான்னா வழக்கமா சொல்லக்கூடிய அதே உதாரணம் தான். வாசல்ல போனா கடையில இந்த பக்கம் அந்த பக்கம் நிறைய தின்பண்டங்கள் இருக்கும். அப்படியே நாக்கில எச்சில் ஊரும், ஓஹோன்னு நறுமணம், நல்ல கந்தம் வீசுறது. பார்த்த உடனே வாங்கி வாயில போட்டுக்கலான்னு தோன்றது. நல்ல சுவை இருக்கு, இனிமை இருக்கு. ஆனா தூய்மை இருக்குமா? ரொம்ப தூய்மையா ஆச்சாரமா மடியா விறகடுப்புல பித்தளை பாத்திரத்துல கிணத்து ஜலம் எடுத்து நன்னா பண்ணி பெருமாளுக்கு கண்டர்ல பண்ண பிரசாதமானா அதெல்லாம் எல்லாம் வியாபாரத்துக்குன்னு பண்ணி வைக்கப்பட்டிருக்கு. அப்போ அதுல தூய்மை இல்லை, ஆனா இனிமை இருக்கு. ஆனா நாம கிரகத்துல ரொம்ப முயற்சி பண்ணி சொன்ன அளவெல்லாம் சரியா பார்த்து போட்டு எல்லாம் தூய்மையா நன்னா பண்ணியிருப்போம். ஆனா அந்த சுவை வரல. என்ன இருந்தாலும் அந்த சுவை வரலன்னு நாமே சொல்லிக்கிறோமே. அப்ப நாம பண்ணினால் தூய்மை இருக்கு, இனிமை இல்லை. இனிமை இருக்கிற இடத்துல தூய்மை இல்லை. ஆனா பெருமானுடைய திருவடிகள்ல இரண்டும் உண்டு. அப்போ இது ரெண்டும் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த திருவடிகளை கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமான் உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள்களாய் வந்து உன்னை சேவித்ததுடன் நிற்கக்கூடியதோ எங்கள் ஆற்றாமை. வந்து சேவித்ததோட நிற்காமல் போற்றின்னு வேற ஒரு வார்த்தையை உன்னிடத்துல நோக்கி உன்னுடைய திருவடிகள் போற்றி என்று வேற சொல்லிவிட்டோம். உன்னுடைய ஸ்வரூப குணாதிகளை போற்றுகிறோம் அல்லோம். சுபாசிரயமான உன் திவ்யமங்கள விக்கிரகத்திலும் மற்ற அவயவங்களை போற்றுகிறோம் அல்லோம். அடி போற்றோம்னு சொல்றோமே, போற்றும் எதை போற்றுகிறார்கள்னா பெருமானுடைய திவ்ய ஸ்வரூபத்தை போற்றவில்லையாம். இல்ல அவருடைய திருமேனிகளை போற்றுகிறோமானா அதுவும் இல்லை. சேஷபூதரான எங்களுக்கு தாரக போஷ போக்கியமான திருவடிகளை போற்றுகிறோம். நாங்கள்லாம் அடிமைகள்னு சொன்னா அடியவன் அடியவன் எதை போற்றணும்? எம்பெருமானுடைய திருவடிகளைத்தானே போற்றணும். நமக்கெல்லாம் அடிமை அடியவன் ஏன் பெயர்னா, பெருமானுடைய திருவடிகளையே நோக்குபவர்கள், திருவடிகளையே எப்பொழுதும் மனதிலே கொண்டு போற்றுபவர்கள். அதனால தான் அடியவர்கள் நமக்கு பெயர். அப்ப பெருமானுடைய திருமேனியில நமக்கு எங்க லட்சியம் இருக்கும்னா, ஒரு தாயினிடத்துல கை குழந்தை பால் குடிக்கக்கூடிய அந்த குழந்தைக்கு தாயினுடைய எந்த அவயவத்துல நோக்கம் இருக்கும்? தாயினுடைய முலையிலே தானே எப்போது அது நோக்கம் வைத்து கொண்டு எப்போ பால் வரும்னு அதே தானே எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி அடியவர்களான நமக்கு பெருமானுடைய அந்த திருவடிகள் தான் நமக்கு தாரகமா. இதை என்னுடைய தலையில எப்பொழுது சூட்டிக் கொள்ளுவோம், எப்பொழுது அதை உச்சி முகர்ந்து பார்த்து எப்பொழுது அதை கட்டி அணைத்து கொண்டு அனுபவிப்போம்னு அந்த திருவடிகள்லேயே தான் நம்ம ஈடுபட்டு இருப்போம். அதனால அந்த அடிகளையே போற்றுகிறோம். பொற்றாமரை அடியே போற்றும் பொருள்களாய். இந்த அடியை போற்றுவதற்கு மற்றொரு பொருள் அல்ல, போற்றுவதே பொருள். ஆனா சொல்லும் பொழுது போற்றும் பொருள்களாய்னு சொல்லுகிறாளேன்னா இது கலக்கமா, ஆற்றாமை, எங்களுடைய கலக்கத்தினால வந்த ஒரு பேச்சு. பொற்றாமரை அடிகளை போற்றுவதுதான் எங்களுக்கு பிரயோஜனமே. இவ்வளவு நேரம் இத்தனை பேரும் புறப்பட்டு வந்து என்ன செய்ய வேண்டும்னா பெருமானுக்கு போற்றி போற்றின்னு பல்லாண்டு பாடுவது, இதுதானே கைங்கரியம். ஆனா போற்றும் பொருள் கேளாய்ன்னு தெரிவிக்கிறாளேன்னா அதை முதல்ல இப்ப சொல்லி கொண்டு நாங்கள் இப்படி எல்லாம் போற்றுவது எதற்கு தெரியுமா? இப்படி உன்னை விட்டு பிரியாமல் சேர்ந்திருந்து எப்பொழுதும் போற்ற வேண்டும். அதுதான் இந்த போற்றுவதற்கு உண்டான பொருள். பொருள்னா பிரயோஜனம், பயன். இப்படி உன்னை போற்றுவதற்கு யாது பயன்னா உன்னை விட்டு நீங்காமல் எப்பொழுதும் போற்றிக்கொண்டே இருக்க வேண்டும். ஏதோ இன்னைக்கு ஒரு நாள் போற்றினோம், நாளைக்கெல்லாம் இங்க இந்த கைங்கரியம் கிடையாதுன்னு எங்களை அனுப்பக்கூடாது. உன்னை விட்டு நீங்காமல் எப்போதும் சேர்ந்திருந்து இப்படி போற்றுவதையே பொருளாக நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். அப்ப அடியே போற்றும் பொருள்களாய். அடி போற்றும் பொருள் இல்லை, அடியே போற்றும்னா இதை தவிர வேற எங்கும் எங்களுடைய மனசு போகாது. பெருமானுடைய திருவடியை விட்டு வேறு எந்த இடத்துலையும் எங்களுடைய அந்த மனசு செல்லாது.
ஏராளும் இறையோனும் திசைமுகனும் திருமகளும் கூறாளும் தனியுடம்பன் என்கிறபடியே ரஜஸ்தம பிரச்சுரர்களை கூறு போட்டு கொண்டு கிடக்கும் பக்கமெல்லாம் பார்க்கவும் மாட்டோம் நாங்கள். இப்ப பெருமானுடைய திருமேனியில பார்த்தா அவருடைய ஒவ்வொரு பக்கத்துல ஒவ்வொரு தேவதைகள் எல்லாம் இருக்கார்களாம். விஸ்வரூபத்துல கண்ணன் பெருமான் காட்டுகிறான். தன்னுடைய திருமேனி முழுக்க காண்பித்து, இந்த பக்கம் பாரு பிரம்மா தெரிவார், இந்த பக்கம் பாரு ருத்ரன் தெரிவார், இந்த பக்கம் இந்திரன், இந்த பக்கம் சந்திரன் என்ன கண்ணு, அவருடைய எம்பெருமானுடைய திருக்கண்கள், அவருடைய திருவாய், அவருடைய திருமார்பு, திருத்தோள்கள் எல்லாத்துலயும் பல தேவதைகளை காட்டினான். ஆனா திருவடிகள்ல மட்டும் யாரையுமே காட்டலையாம். அப்ப திருவடிகள் வேறு யாருக்கும் இல்லை, அது தனித்து பாகவதோத்தமர்கள் அடியார்களுக்குன்னே ஒதுக்கப்பட்ட இடமா. அதனால எங்களுடைய மனசு உன்னுடைய திருமேனில அங்க இங்கெல்லாம் போகாது, அடிகளையே நோக்கி எப்பொழுதும் இருப்போம். அப்ப அடியே போற்றும் பொருள் கேளாய். இப்படி அந்த தாமரை போன்ற அந்த அடியை போற்றுவதற்கு என்ன பொருள்? போற்றுகிற பிரயோஜனம், போற்றுவதே ஸ்வயம் பிரயோஜனமா இருக்க ஏன் அதற்கு வேறு பிரயோஜனத்தை போல இவர்கள் முதல்ல அதற்கு தெரிவிக்கிறார்கள்னா அது கலக்கத்தினாலே. அடி போற்றுகை முதலான குற்றேவல்கள் நித்தியமாய் செல்ல வேணும் என்றே அபேட்சிக்கிறார்களாகையாலே பிரயோஜனாந்தரத்தை விரும்புகையாகிற குற்றம் இவர்களுக்கு இல்லை. அப்போ எங்களுக்கு வேறு பிரயோஜனம் வேண்டாம், இப்படி உன்னை போற்றுகையே தினம்தோறும் தினம்தோறும் க்ஷணம்தோறும் க்ஷணம்தோறும் இதுவே எங்களுக்கு பயனாக அமைய வேண்டும். அதை நாங்களா முயற்சி பண்ணி அடைய முடியாதே, உன்னுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும். அதனாலதான் போற்றும் பொருள் கேளாய். கேளாய்னு தெரிவிக்கணுமான்னா கண்ணன் இவ்வளவு நேரம் கேட்டுட்டு தானே இருக்காருன்னா கேட்கலாம். இத்தனை பேரும் என்ன ஆச்சரியமா நம்ம இடத்துல சரணாகதி பண்ணியிருக்கான்னு சிறுமிகள் ஒவ்வொருத்தருடைய முகமா பார்த்து தராராம். என்ன அழகு என்ன அழகுன்னு இந்த அழகில ஈடுபட்டவராய் எதையுமே தெரியாமல் அப்படியே பிரமம் பிடித்தார் போல இருக்கார். இப்போ கண்ணனை ஒரு உழுக்கு உலுக்கி கேளாய், என்ன நீ இப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்க, நாங்க எவ்வளவு ரொம்ப இதுவா ஆதரமா தயனீய திசை இரக்கம் காட்டக்கூடிய திசையில உங்களிடத்துல அறிவித்து கொண்டிருக்கிறேன், நீ எதையுமே லட்சியமாக இல்லாமல் இப்படி எங்களுடைய அழக வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறாயே, எங்கள் பிராபியத்தை அழித்தோ நீ உன் பிராபியம் பெற பார்ப்பது, எங்களுக்கு இதுதான் பிராபியம்னு சொல்ல வந்திருக்கிறோம், ஆனா நீ உன் பிராபியத்தை பார்த்து கொண்டிருக்கிறாய். பெருமானுக்கு எது பிராபியம் அப்படின்னா அடியவர்களை கூடவே வைத்து கொண்டு அவர்களை அப்படியே பார்த்து அனுபவிப்பதான். அப்படி அடியவனை பார்த்து அனுபவிப்பாரான்னா ராமன் சுக்ரீவனை வைத்த கண் வாங்காமல் பார்த்து அனுபவித்தான். வால்மீகி தெரிவிக்கிறார். சுக்ரீவனை சேர்த்து கொண்ட பிற்பாடு சாதாரண ஒரு வானரம் சுவாமி ஒரு மனுஷனை பார்த்து அனுபவிச்சா கூட சரி, வானரத்தினிடத்துல என்ன இருக்கும்னா அந்த சுக்ரீவன் எப்படி தன்னிடத்துல வந்தா, அவனுடைய கண் எப்படி இருக்கு, மூக்கு எப்படி இருக்கு, காது எப்படி இருக்குன்னு இதை கொஞ்ச நேரம் ரொம்ப நேரம் உற்று பார்த்து அனுபவித்து கொண்டிருந்தாரா ராமன். ஏன்னா தன்னுடைய அடியவன் சொன்னா அந்த அடியவனிடத்துல இருக்கிற அனைத்தையும் எம்பெருமான் ரொம்ப போக்கியமாக கொள்ளுகிறான். நம்மாழ்வாரிடத்துல வைத்த கண் வாங்காமல் அப்படியே பார்த்து அனுபவித்தாரே, அதே போலத்தான் இந்த கோபிமார்கள் அத்தனை பேரும் புறப்பட்டு கிடக்க வயசானவர்களுக்கு கூட இந்த ஆற்றாமை இல்லையே, சிறு பெண்களுக்கு இவ்வளவு துடிப்பா, இவ்வளவு விடியற் காலையில இத்தனை பேரும் ஒன்றாக புறப்பட்டு நம்மிடத்துல சரணாகதி செய்து வேறு பிராபியம் இல்லை, வேறு பயன் இல்லை, நீயே பயன் வேற இவ்வளவு அறிவிக்கிறார்களே. பருவத்தை பார்த்தா ரொம்ப இளம் பிராயமா இருக்கு, ஆனா பேச்ச பார்த்தா பெரிய வசிஷ்ட வால்மீகி சொல்லாத அர்த்தங்களை கூட இவர்கள் சொல்லுகிறார்களேன்னு வியந்து அந்த கோபிமார்களையே உற்று நோக்கி கொண்டிருந்தானாம். அதனால துடை தட்டி எழுப்பி, கொஞ்சம் கேட்கிறாயா, நான் சொல்வதை கேட்டுட்டு அப்புறம் நீ எங்களை ஒத்து பார்க்கலாம், இப்பொழுது நாங்கள் சொல்லுவதை நீ கேள் என்று தெரிவிக்கிறார்கள். ஆக என்ன கேட்கணும்? நீ போற்றும் பொருள் கேளாய், பிராபியம் எங்களுடையது என்று தப்பச் சொன்னோம், உன்னுடையதன்றோ பிராபியம், உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய்னா இப்போ எம்பெருமான் ஜீவாத்மாவை அடைவதுதான் பிராபியமா, நாம பெருமான அடைவது பிராபியமா, இல்ல எம்பெருமான் ஜீவாத்மாவை அடைவது பிராபியமானா ஜீவாத்மா எம்பெருமானுடைய சொத்துன்னு பார்த்துட்டோம். அப்ப சொத்து சுவாமியை அடைவது கிடையவே கிடையாது, சுவாமி தானே சொத்தை அடைவார். அப்ப சுவாமி இந்த சொத்தை ஸ்வீகரிப்பதுங்கிறது தான் பிராபியம். இத்தனை நாள் நாங்க என்ன நினைத்து கொண்டிருந்தோம், நான் எம்பெருமான அடைய போகிறேன் நினைத்து கொண்டிருந்தேன். இப்ப பெருமானுடைய அந்த திருமேனியை உற்று நோக்கினால் அவர் தான் என்ன அடைவதற்கு இத்தனை வருஷமா காத்துட்டு இருக்காரா, பத்தி உழவனாக எத்தனையோ ஜன்மமாக எனக்குள்ளே அந்தர்யாமியாக இருந்து இவன் வருவனான்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்னா அப்ப பிராபியம் நான் அடைவதல்ல, அவர் இந்த ஜீவாத்மாவை சொத்தை அடைவதுதான் பிராபியம். ஆக அத்தை தெரிவிக்கிறார்கள். உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய், பெற்றம்மை தொன்னும் குலத்தில் பிறந்து நீ குத்தேவலங்களை கொள்ளாமல் போகாது. சரி, நான் எவ்வளவோ காரியத்திற்காக பிறப்பது உண்டு, எம்பெருமான பார்த்து நீ பிறந்த நீன்னு தெரிவிக்கிறார்களாம். நீ இந்த உலகத்துல பிறந்திருக்கிறாயே, உங்களுக்கு பிராபியத்தில் அன்வயம் உண்டே என்ன, பிறந்த நீ எங்களை பெருகைக்கு நீ முயற்சி செய்தாயா, உன்னை பெருகைக்கு நாங்கள் முயற்சி செய்தோமா? சரி, அப்படி பெருமான் தான் நம்மை அடைகிறாரான்னா பாருங்களேன், நாம இந்த உலகத்துல எத்தனையோ ஜென்மமா பிறந்து கொண்டிருக்கிறோம், ஆனா ஒரு ஜென்மத்துல கூட எம்பெருமானை நோக்கி ஒரு அடி எடுத்து வைக்கல. ஆனா பெருமான் பல பிறவிகள் இந்த உலகத்துல எடுத்து
நீ எப்ப வருவேன்னு எனக்காக அவன் பிறந்து கொண்டே இருக்கிறானே. அப்ப பிறந்த நீ எம்பெருமான் தான் சாதனத்தை அனுஷ்டித்து தான் கீழே பிறக்கிறான். அவருக்கு கர்மம் இல்லை, புண்ணிய பாபத்தை தொலைக்கணும்னு பிறவி எடுக்கவில்லை. அப்ப எதற்காக பெருமான் பிறக்கிறான்னா ஜீவாத்மாவை அடையணுங்கிற ஒரே லட்சியத்தோடு தானே எம்பெருமான் பிறக்கிறான். அப்ப பிறந்த நீ எம்பெருமான் இந்த உலகத்துல பிறக்கிறான்னா வேறு பயனே இல்லை அவருக்கு. அப்ப ஜீவாத்மாவை அடைவதுங்கிறது எம்பெருமானுக்கு பிராபியம். அப்ப நீ பிறந்து விட்டாய்னா இனி எங்களை விடலாமா? பிறந்த நீ குற்றேவனங்களை கொல்லாமல் போகாது. நான் எத்தனையோ காலத்துக்கு பிறப்பேனே என்ன எம்பெருமான் சொல்ல, அது வாஸ்தவம் தான். எத்தனையோ காரியத்துக்கு எங்கெங்கோ பிறப்பாய். ஆனா இப்ப நீ எங்க பிறந்திருக்கிறாய்? பெற்றம்மை துண்ணும் குலத்தில் பிறந்த நீ இங்கு பிறந்தது யாருக்காக என்பதை விசாரித்தால் ஆகாதா? அண்ணா, நீ எங்கேயோ வேண்டுமானும் பிறந்திருக்கலாம். இக்ஷ்வாக்கு குலத்துல பிறக்கலாம், அதிதி கஷ்யபருக்கு வாமனனாக பிறக்கலாம், பார்கவராமனாக பிருகுவுக்கு பிறக்கலாம், வாஸ்தவம் தான். ஆனா இப்ப கண்ணனாக ஆய்குலத்துல இங்கு வந்து பிறந்திருக்கிறாய்னா அது யாருக்காக? ஊர்ல யாருக்கிட்ட வேணாலும் போய் விசாரி, எங்களுக்காகத்தான் அனைவரும் தெரிவிப்பார்கள். அப்ப எங்களை பெறுவதற்காக வண்ணோ நீ பிறந்திருக்கிறாய். அஜாயமானஹா என்று வேதம் கொண்டாடுகிறது. பகுதா விஜாயதே, பிறப்பே அற்றவன். இப்படி பல பிறவிகளை எடுக்கிறான்னா எதற்கு? ஒரு ஜீவாத்மா ஒருத்தனாவது திருந்து என்னிடத்துல வரமாட்டானா என்பதற்காகத்தானே நீ பிறக்கிறாய். பெற்றம்மை துண்ணும் குலத்தில் பிறந்து நீ. சாதாரணமா உபனிஷத்து எம்பெருமான எப்படி தெரிவிக்கிறதுன்னா அனஷ்ணன் அந்யஹா அபிஷாகசீத்தின்னு தெரிவிக்கிறது. ஒரு மரத்துல 2 பறவை இருக்கு. ஒரு பறவை நன்னா அங்க பழுத்தக்கூடிய பழத்தை எல்லாம் ஒண்ணுமா சாப்பிடுமா, சாப்பிட்டு பருத்து போகுமான்னா இழைத்து கொண்டே போகும். அதே அந்த மரத்துல இன்னொரு பறவை இருக்கும், எந்த பழத்தையும் தீண்டாது, ஆனா அது நல்லா புஷ்டியா பழுத்து இருக்கும். என்ன சுவாமி, நன்ன பழத்தை எல்லாம் சாப்பிடுறது அது இழைத்து கொண்டு போகுமா? சாப்பிடாத பறவை நன்னா பருத்து புஷ்டியா இருக்குமான்னா அது உபனிஷத்து இப்படி கதையை சொல்லி எதை விளக்குகிறதுன்னா, இதோ இந்த உடல் இருக்கே, இதற்குள்ள 2 பறவைகள், ஒன்னும் ஜீவாத்மா ஒன்னு பரமாத்மா. அந்த பரமாத்மாவானவர் எதையும் தொடமாட்டார். பரமாத்மாவுக்கு புண்ணிய பாப்பம் வருமா? அவர் எந்த கர்மத்துக்கும் சம்பந்தமே படமாட்டாரு. ஜீவாத்மாவுக்குத்தான் புண்ணிய பாபரூபமான கர்மங்கள் சேரும். அவர் விருப்பப்படுகிறார், சுகப்படுகிறார், துக்கப்படுகிறார். அப்ப அதற்கேற்ப செயல்களை செய்கிறார். அப்ப இந்த செயல்களை செய்து கர்மத்தை உண்ணுகிறாரா? கர்மத்தை செய்து புண்ணிய பாப ரூபமாக அந்த கர்மங்களை செய்கிறார், சேர்த்து வைக்கிறார். அப்ப பழக்க புஜிக்கிறார். புஜித்து என்ன ஆறுதுன்னா மறுபடியும் பிறவின்னு பிறந்து ஞானமே மழுங்கி போய்விடுகிறது ஜீவாத்மாவிற்கு. ஆனா பரமாத்மா எப்படி இருக்காருன்னா இந்த செயல்கள் ஏதும் தொடர்பற்றவராய், ஆனா பரிபூர்ணமான ஞானத்தோடு எல்லாத்தினாலையும் நிறைந்திருக்கிறாரே. அப்ப இதை போலத்தானே பரமாத்மா எதையும் சாப்பிட மாட்டாருன்னு உபனிஷத் சொல்றது. ஆனா அவர் இப்ப எங்க பிறந்திருக்காருன்னா பெற்றமேய்த்து உண்ணும் குலத்தில் பிறந்து. இந்த குலமே எப்படிப்பட்டதுன்னா ஆடு மாடுகளை நன்றாக மேய்த்து அவைகள் வயிறு உண்டு நல்ல திருப்தியா இருந்தால் இவர்களும் சந்தோஷமா உணவு உண்டு சந்தோஷித்திருப்பார்களாம். அப்படிப்பட்ட இந்த குலத்துல நீ வந்து பிறந்திருக்கிறாயே. ஆக ஆயர் குலத்தினில் தோன்று மணிவிளக்கு என்று நீ வந்து பிறந்திருக்கிறாய் என்றால் இப்ப எங்களுக்காக தானே பிறந்திருக்கிறாய். அப்ப நிச்சயம் எங்களை நீ அடைய வேண்டும். அந்த பிராபியத்தை நீ செய்து முடிக்க வேண்டும். அதற்குத்தான் இப்ப பிரார்த்தனை. நீ புதுசா எதையும் செய்ய வேண்டாம். எப்ப இவ்வளவு தூரம் வந்து பிறந்து விட்டாயோ, பிறந்து விட்டு எங்களிடத்துல கைங்கரியம் தொண்டுகளை கொள்ளாமல் போனால் அப்புறம் நீ பிறந்ததற்கு யாது பிரயோஜனம்? ஆகவே நீ எங்களிடத்துல கைங்கரியத்தை கொள்ள வேண்டும். வசிஷ்ட சுமந்திராதிகள் அருகில் வரவும் அனுமதி மறுக்கும் ராஜகிரகத்தின் முன்னேயோ நாங்கள் வந்திருக்கிறோம். என்ன ஒண்ணு தசரதராமன் தசரதனுக்கு பிறந்த தாசரதின்னு நினைத்து கொண்டிருக்கிறாயா? அங்க வேணா வசிஷ்டர்லாம் நீ கிட்டக்க போக கூடாது, சுமந்திரன் சொல்லலாம் இந்த சமயத்துல எல்லாம் போய் ராமனை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு எல்லாரையும் கட்டளையிட்டு நகர்த்துறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் இங்க கோகுலத்துல இடையர்களுக்குள்ள ஒருவனாக பிறந்து விட்டு இப்பொழுது நான் எதற்கோ பிறந்திருக்கிறேன்னு நீ சொல்லுவதற்கு வாய்ப்பே கிடையாது. எங்களை ரட்சிப்பதற்காக மட்டும்தான் நீ பிறந்திருக்கிறாய் என்று சொல்ல, வந்து பிறந்த குற்றத்துக்காக என்னை என் செய்ய சொல்லுகிறீர்கள். அப்படியா? சரி, ஒருவேளை வந்து தெரியாதனமா பிறந்துட்டேன், என்ன பண்ணணும் உங்களுக்கு? பிறந்து நீ எங்களை குற்றேவல் கொள்ளாமல், எங்களிடத்துல இந்த கைங்கரியத்தை கொள்ளாமல் எங்க போக முடியும்? பெற்றம்மை துண்ணும் குலத்தில் பிறந்த நீ எங்களை குற்றேவல் கொள்ளாமல் போகாது, குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது. பிறந்த நீ எங்களை, நீ பிறக்காமல் எங்கேயோ வைகுந்தத்தில் இருந்தா கூட நாங்க கேள்வி கேட்க முடியாது. எங்களால வைகுந்தத்தையும் அடைய முடியாது, பார்க்கடலையும் அடைய முடியாது. ஏதோ பல அவதாரங்கள்லயும் நாங்கள் அப்ப இல்லவே இல்லை. அந்தரியாமியான பகவானையும் உள்ள போய் கேள்வி கேட்க முடியாது. அப்ப எங்களுக்காக எங்கள் கண்வட்டத்தில வந்து பிறந்த பிற்பாடு உன்னிடத்துல கேட்காமல் வேறு எங்கு கேட்போம்? சூட்டு நன் மாலைகள் கோட்டிடை ஆடினை கூத்து அடல் ஆயிரதம் கொம்பினுக்கு என்கிறபடியே எங்களில் ஒருத்தியை பெறவன்றோ நீ பிறந்தது. நம்மாழ்வார் தான் இவருடைய குட்டை வெளிப்படுத்திட்டாரு. அன்ன வெண்ணைய சாப்பிடணும், ஆயர் குலத்துக்குள்ள ஒருத்தியாக பிறந்திருக்கக்கூடிய நப்பெண்ணை பிராட்டி அடையணும். இந்த 2 பிரயோஜனத்துக்காகத்தான் கண்ணன் பிறந்திருக்கிறான்னு ஆழ்வார்களுக்குள்ளே தலைவரான ஆழ்வார் சொல்லிட்டார்னா,
அப்ப இடைப்பெண்ணான ஒரு நப்பிண்ணைய பெருமா போலே தானே இத்தனை இடைப்பெண்களையும் நீ பெற்று அனுபவிக்க வேண்டும். பசுக்களுக்காவது வேறு ரட்சகர் உண்டு, எங்களுக்கு வேறு ரட்சகர் இல்லை. இந்த பசுமாட்டுகளை ரட்சிப்பதற்கு இத்தனை இடையர்கள் இருக்கிறார்களே, ஆனா இத்தனை ஜீவாத்மாவுக்கும் ரட்சகர் வேறு யாரானும் உண்டா? ஈஸ்வரனை ஒழிந்தவர்கள் ரட்சகர் அல்லை என்பதை பிரபன்ன பரித்ராணத்திலே புள்ளலோகாச்சாரியாரும் அறுதியிட்டார். ஜீவாத்மாவை ரட்சிப்பதற்கு வேறு யாருக்கும் அருகதையும் இல்லை, சக்தியும் இல்லை. அப்ப நீ ஒருவன் தான் ரட்சிக்க வேண்டும். சரி, அப்படி என்ன ரட்சணம்னா குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது. கைங்கரியத்தை கொள்ளுவதுதான் இங்க ரட்சணம். ரட்சணம்னா எது ரட்சணம்? சுவாமி எனக்கு ரொம்ப ஆபத்து, கடன் தொல்லையா இருக்கு, அதெல்லாம் போக்கணும். எனக்கு ஒரே வீடு வாசல் இல்லை, சொத்து பத்து வேண்டும், ஒரே வியாதி, இதெல்லாம் தீரணும். இந்த கஷ்டத்தெல்லாம் இங்க சொல்லவே இல்லை. அப்ப எது எங்களுக்கு கஷ்டம், எதை நீ போக்க வேண்டும், எதை ரட்சிக்க வேண்டும்னா எங்களுக்கு எல்லா விதமான அடிமைகளையும் செய்யக்கூடிய பேற்றை கொடுக்க வேண்டும். உன்னோடு கூடியிருந்து எல்லா விதமான தொண்டுகளையும் செய்யணுமா. அதான் குற்றேவல். விடுத்த திசை கருமம் திருத்துவது, கருதுமிடம் பொறுதல் முதலானவற்றை போல் பிரிந்திருந்து கைங்கரியம் செய்வதை நாங்கள் விரும்பவில்லை. குற்றேவல்னா என்ன அர்த்தம்னா அந்தரங்க கைங்கரியம்னு அர்த்தமா. எப்படி லக்ஷ்மணர் இளைய பெருமாள் ராமனை விட்டு பிரியாமல் சேர்ந்தே இருந்து தொண்டுகளை செய்தாரோ அத மாதிரி செய்யணும். பரதனை போல பிரிந்திருந்தோ இல்ல வேற எங்கேயோ இருந்தோல்லாம் கைங்கரியம் செய்யக்கூடாதான். உன்னை விட்டு பிரியாமல் சேர்ந்து இருந்து குற்றேவல் செய்ய வேண்டும். இப்ப சக்கரத்தாழ்வார் கையில இருக்கார் எம்பெருமானுக்கு, ஆனா கருதுமிடம் பொருது புனல். எம்பெருமான் மனசால ஒரு இடத்துல ஒரு அசுரன் இருக்கான், போய் அழிக்கணும்னு நினைத்தால் அடுத்த க்ஷணம் கையை விட்டு நகர்ந்து போய் அந்த அசுரனை முடித்து கொண்டு திரும்பி வரும் சக்கரத்தாழ்வார். அத மாதிரி விட்டு பிரிந்தெல்லாம் நாங்கள் போகக்கூடாதான். பிரிந்திருந்து கைங்கரியம் செய்வதை நாங்கள் விரும்பவில்லை. ஏன்னா சத்திர சாமராதிகள் பிடித்தல், அடி வருடுதல் முதலான குறுகி நின்று செய்யும் கைங்கரியங்களையே விரும்புகிறோம். ஏன் அப்படி பிரிந்து போய் கைங்கரியம் பண்ணா என்ன ஆகும்னா எங்களுடைய மனசு என்ன, நின்னவான் இல்லா நெஞ்சை உடையோம், சஞ்சலம் ஹி மன கிருஷ்ணஹா. ஒரு க்ஷணம் ஒண்ணு விட்டு பிரிந்தால் என்ன ஆபத்து வந்துடும் தெரியாது. இந்த மனசு குரங்கு புத்தியா எங்கேயானு தப்பி தாவி அந்த இடம் நன்னா இருக்கே அங்கேயே இருக்கலாமேன்னு போய் அங்கேயே உட்கார்ந்துட்டா அப்ப சக்கரத்தாழ்வான் மாதிரி எங்களை எடை போட வேண்டாம். அவர் நித்திய சூரி, எங்கு போனாலும் நீதான் பிராப்தியம் என்று திரும்பி வந்துடுவார். ஆனா எங்களை எல்லாம் அந்த மாதிரி எங்கேயானு அனுப்பினால் போன இடத்திலேயே அங்கேயே உட்கார்ந்து விடுவோம். அதனால எங்களை விட்டு விலகாமல் நீ எங்களோடு என்றென்றும் சேர்ந்திருக்க வேண்டும். உன்னை விட்டு பிரியாமல் சாமரம் போடுற கைங்கரியம், ஆளவட்டம் வீசுற கைங்கரியம், இத மாதிரி குறுகிய சின்ன சின்ன கைங்கரியங்களை கொடுத்தா கூட பரவாயில்ல. ஆனா உன்னை விட்டு பிரியாமல் சேர்ந்திருந்து செய்ய வேண்டிய அடிமைகளை கொடுக்க வேண்டும். எங்களை குற்றேவல் வழியல்லா வழியிலும் எங்களை பிரவர்த்திக்க செய்தது இக்குற்றேவலில் உள்ள ஆசை என்றோ என்கிறார்கள். இதை பெறாவிடில் தரிக்க மாட்டாத எங்களைனா நாங்கள் எப்படிப்பட்டவர்கள்? இந்த மாதிரியான அடிமைகளை செய்யலைன்னா எங்களால தரிச்சே நிற்க முடியாது. அப்படிப்பட்ட எங்களை வழியல்லா வழியிலும் எங்களை பிரவர்த்திக்க செய்தது. இப்படியெல்லாம் புறப்படக்கூடாது, பெண்கள்லாம் அடக்கமா இருக்கணுமே. இந்த ஸ்திரீகள் எல்லாம் விடியற் காலையில புறப்பட்டு இத்தனை பேரை எழுப்பி கொண்டு எல்லாரும் சுவாதந்திரியத்தோட வந்திருக்கிறார்களேன்னா என்ன பண்றது? உன்னுடைய கைங்கரியம்னு சொன்னா இதெல்லாம் எங்களால பார்த்துண்டெல்லாம் இருக்க முடியாது. எப்படி ஆனாலும் எந்த காவல் இருந்தாலும் எந்த கட்டுப்பாடு இருந்தாலும் அனைத்தையும் மீறி உன்னிடத்துல வர செய்தது இப்படிப்பட்ட இந்த குற்றேவல்ல இருக்கக்கூடிய ஒரு ஆசை, ஒரு விருப்பம். குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது. இப்ப நிர்பந்திக்கிறார்கள். கண்ணா நீ குற்றேவல் கொள்ள வேண்டும்னு பிரார்த்திக்கல, நீ கொள்ளாமல் போகாது. உன்னால கைங்கரியம் எங்களிடத்துல பெறாமல் இருக்கவே முடியாது. கைங்கரியம் செய்யாமல் இருக்க எங்களாலும் ஆகாது, கைங்கரியம் கொள்ளாமல் இருக்க உன்னாலும் ஆகாது. ஏன்னா அப்படிப்பட்ட நெருக்கமான உறவு இருக்கிறதா, சம்பந்தம் இருக்கான். அவ்வளவு நெருக்கமான சம்பந்தம் இருந்தால் நீ எங்களிடத்துல கைங்கரியம் கொள்ளாமல் போக முடியாது, உனக்கு கைங்கரியம் செய்யாமல் எங்களால் இருக்கவும் முடியாது. என்ன உளவு உரைப்போடு தெரிவிக்கிறார்கள். சாதனத்தை அனுஷ்டித்த பின்பு பலம் வேண்டாம் என்பாயோ. நல்ல சாதனத்தை பண்ணியாச்சு, ஒரு வாழைப்பழம் வேணும், பழம் வேணும்னா நிறைய செல்வம் அதற்குன்னு இருக்கிற ரூபாவை கொடுத்துட்டு எனக்கு பழம் வேண்டாம்னு யாரானு சொல்லுவாளா? கடைக்காரர்கிட்ட பழம் வேணுங்கிறதுக்கு இவ்வளவு ரூபாய், 20 ரூபாய், 30 ரூபாய், 50 ரூபாய் கொடுத்தாச்சு. அப்புறம் அவர் பழம் கொடுக்கறச்ச வேண்டாம்னு யாரானு சொல்லிட்டு போவாளா? எந்த பைத்தியக்காரனும் செய்ய மாட்டானே. நீ அந்த மாதிரி இவ்வளவு தூரம் பிறந்து எங்களுக்கு அருகே வந்த பிற்பாடும் நாங்களே வருகிறோம், உன்னிடத்துல இருந்து சேர்ந்து தொண்டை செய்கிறோம்னு செய்கிற சமயத்திலும் அதெல்லாம் எதுவும் வேண்டாம்னு இப்படி உதறி தள்ளுமா போலே நீ இருக்கலாமோ? அப்படி கூடாது. கைங்கரியம் கொள்ளாமல் இருக்க உன்னாலும் ஆகாது. குற்றேவல் கொள்ள மாட்டாயாகில் பின் எதுக்காக பிறந்தாய்? இதற்கு பதில் சொல். நீ இந்த உலகத்துல இந்த இடத்துல பிறந்திருப்பதற்கு என்ன பிரயோஜனம்? எங்க இடத்துல இந்த தொண்டுகளை பெறாமல் நீ அப்புறம் பிறந்து என்ன பிரயோஜனம்? ஒன்னும் பிரயோஜனம் இல்லையே. கொள்ளாமல் போகாது. இனி போகலொட்டேன் என்ற பெரியாழ்வாரை போலவும் வளைத்து வைத்தேன் இனி போகலொட்டேன். திருவானை நின்னானை கண்டாய். சுவாமி நம்மாழ்வார் தெரிவித்தார் முனியே நான்முகனை பாசுரத்துல, திருவானை நின்னானை கண்டாய். பெருமானே, திரு மகாலட்சுமி பேர்ல ஆணை,
இதுவரைக்கும் நீ செய்ததெல்லாம் எனக்கு செய்யவில்லைன்னு நான் சொல்லல. ஆனால் இனிமேல் என்னை இப்படி விடக்கூடாது. உண்டிட்டாய் இனி உண்டொழியாய். நன்னா இலை போட்டு எல்லா பிரசாதத்தையும் பரிமாறியாச்சு. குழம்பு சாதம் ஆச்சு, சாத்துமது சாதம் ஆச்சு, திருக்கண்ணம் வந்து மோர் சாதம் சாப்பிடணும். அதுக்குள்ள படப்படன்னு எழுந்து போயிட்டா அதாகுமா? உண்டிட்டாய். இவ்வளவு நேரம் இந்த ஜீவாத்மாவை திருத்தி திருத்தி நிறைய பாசுரங்களை பாட வைத்து இவ்வளவு நேரம் என்னுடைய காதலை நன்கு வளர்த்தாய். இப்ப முடிக்க போற சமயத்துல அப்படியே தடால்னு விட்டு எழுந்து போனால் இது எந்த விதத்துல நியாயம்? அப்போ உண்டு ஒழியாய், மீதி இருக்கிறதையும் முழுமையாக உண்டு, என்னை முழுமையாக நீ அங்கீகரித்தருள வேண்டும்னு பிரார்த்தித்தார்கள். அதற்கு திருவாகர மகாலட்சுமி பேர்ல ஆணை, நீ என்னை விட்டு விலகக்கூடாது, என்னை ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும்னு அங்க எம்பெருமான் நிர்பந்தித்தார். நம்மாழ்வார் எம்பெருமானையே நிர்பந்தித்து அடிமையை பிரார்த்தித்தாரா? அதே போலத்தான் இங்க ஆண்டாளும், இனி என்னை விட்டு நீ போக முடியாது, எங்களை கொல்லாமல், குற்றேவல் எங்களை கொல்லாமல் போகாது என்று தெரிவிக்க, நான் கொள்ளும் அந்தரங்க கைங்கரியங்களை வேண்டும் போது கொள்ளுகிறேன், நீங்கள் நோன்புக்கு அங்கமாக பலகால் வேண்டிய பறையை கொண்டு செல்லுங்கள் கண்ணன் தெரிவித்தாராம். சரி, உங்களை நெருக்கமா நான் எப்ப தொண்டு பெறணுமோ அப்ப பெறுகிறேன். இப்ப நீங்க வரிசையா முதல் பாசுரத்துல இருந்து பறை பறை பறைன்னு ஒரு பறைய கேட்டீர்களே, அதோ அந்த பறைய தருகிறேன்னு ஒரு பெரிய வாத்தியம், பறை வாத்தியத்தை கொண்டு கொடுக்க, அப்பதான் தெரிவிக்கிறார்கள், இற்றை பறைகொள்வான் அன்று கான் கோவிந்தா. இது என்ன கோவிந்தான்னு இப்ப தெரிவிக்கிறார்கள். மூன்றாவது தடவை 27, 28, 29 கூடார வெல்லும் சீர் கோவிந்தா என்னால் சிறந்த கல்யாண குணங்களோடு எம்பெருமான் இருக்கிறான், கோவிந்தனாக இருக்கிறான். அனைத்து பசுமாடுகள் கன்றுகளுக்கெல்லாம் அவைகள் கூடுவேன்னு சொல்லாமல் இருக்க கூட, நான் உன்னோடு கூடுறேன்னு அந்த பசுமாடு சொல்லல, சொல்லாததையே பற்றாசாக கொண்டு, அப்ப இது கூட மாட்டேன்னு சொல்லல, கூடுவேன்னு சொல்லல, ஆனாலும் இவைகள் வாய மூடிக்கொண்டிருக்கா, இதுவே போறோம், நாம அவைகளுக்கு பின்னாடி போவோம்னு இந்த ஆடு மாடுகள் ரட்சிப்போம்னு எம்பெருமான் சென்றான். அப்ப அந்த கல்யாண குணத்தை வெளிப்படுத்தக்கூடியது அங்க கோவிந்தாங்கிற திருநாமம். அடுத்து குறையொன்றுமில்லாத கோவிந்தா அப்படின்னு சொன்னது, பெருமான் ரட்சிக்கணும்னு வரும்பொழுது ஏதான குறை இருக்கா? எந்த குறையும் இல்லையே. இப்ப பசுமாடு கன்றுகளை ரட்சிக்கும் பொழுது நீ ஏதேனும் என்னிடத்துல சாதனமாக அனுஷ்டித்தால் தான் உன்னை நான் ரட்சிப்பேன்னு மாடு கன்றுகளிடத்துல சொன்னாரான்னா? மாடு கன்றுகளுக்கு அறிவே இல்லாது, ஏதும் சொல்லவும் சொல்லாது, நன்றின்னு கூட சொல்ல தெரியாது. அப்படிப்பட்ட மாடு கன்றுகளுக்கு தன் பேராக தானே உதவி இருக்கிறான்னா அப்ப எவ்வளவு குறையே இல்லாமல் நிறையோடு கூடி இருப்பவன் அங்கு குறையொன்றும் இல்லாத கோவிந்தான்னு அந்த திருநாமத்துக்கு அர்த்தம். இப்ப இந்த பாசுரத்துல நேர் மாறான அர்த்தம். இங்க இற்றை பறைகொள்வான் அன்று கான் கோவிந்தா என்று தெரிவிக்கிறார்கள். பெரிய பறை வாத்தியத்தை கொடுத்த உடனே இந்த பறையை நாங்க வாங்கிக்க போறது இல்லை, இதற்கா நாங்கள் இவ்வளவு பாடுபட்டு இத்தனை பேரையும் கூட்டிட்டு வந்தோம், அது எங்கேயோ ஒரு கடையில போய் இவ்வளவு ரூபாய் கொடுத்தா அவளே பறை வாத்தியத்தை கொடுத்துட போறா, இந்த வாத்தியத்தை வாங்கி கொள்வதற்கா இத்தனை சிரமப்பட்டு உன்னுடைய திருமாளிகை வாசல்ல வந்து இத்தனை பேரும் கூடி இருப்பது இதற்கானா? அதனால இது அல்ல. இற்றை பறைகொள்வான் அன்று கான் கோவிந்தான் இப்ப ஏளனமா தெரிவிக்கிறார்களாம். இது அப்படியே நேர் மாறான அர்த்தம். பசுமாடு கன்றுகளுக்கு பின்னாடி போய் போய் உனக்கு மொத்தமா அறிவே மழுங்கி விட்டது போல் இருக்கிறதே. ஏதோ ஒண்ணு சொல்லுவாளே, யாரோட சேர்றோமோ அவளை போலயே நமக்கு ஆகிவிடும். மணவாள மாமணிகளும் தெரிவித்தார், நல்ல மனம் உள்ளதொன்னை நன்னி இருப்பதற்கு நல்ல மனமுண்டாம் நயமது போல் பூவோட சேர்ந்த நாரும் மணக்கும் சொல்றோமே, அத மாதிரி நல்லவர்களோடு சேர்ந்தால் ஏற்படுமா? அதே தீயவர்களோடு சேர்ந்தால் தீய கந்தம் தான் ஏறும். அத மாதிரி இப்ப பசுமாடு கன்றுகளோடு சேர்ந்து சேர்ந்து உனக்கு கூட கொஞ்சம் அறிவு குறைஞ்சு போச்சோன்னு தெரிவிக்கிறார். யதாஸ்ருத அறிவு கொண்டிருக்கிறாயே என்ன இங்க தெரிவிக்கிறார்கள். என்ன அர்த்தம்? வெறும் மேலெழுந்த வாரியான பொருளை மட்டும் புரிந்து கொண்டிருக்கிறாயே கண்ணா, உள்ளர்த்தம் உனக்கு தெரியாதா? யதாஸ்ருத கவனம், எதை நாம சொல்றோமோ அதை மட்டும் நீ கேட்டு வெறும் மேலெழுந்த வாரியான அர்த்தத்தை கொண்டு இப்படிப்பட்ட பெரிய வாத்தியத்தை கொண்டு கொடுக்கிறாயே, இதையா நாங்கள் பிரார்த்தித்தோம்? இத்தனை கோபிமார்கள் நெருக்கமா உன்னிடத்துல எதை பிரார்த்திப்போம்னு உனக்கு தெரியாது? இது கூட தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறாயோ, உன்னுடைய அழிவு மழுங்கி விட்டதா என்ன இப்ப கண்ணனை கேலி செய்கிறார்களாம். இது ஒரு சிறந்த வாய்ப்பாக கொண்டு பூமி தேவி இத்தனை நாய்ச்சிமார்களும் சேர்ந்து இப்ப கண்ணனை ஏளனமாக தெரிவிக்கிறார்கள். இதே போல ஒரு பெரிய சபைக்கு நடுவே ராமன் சீதா பிராட்டியை பார்த்து தெரிவித்தான். அங்க என்ன ஆச்சு? சீதா பிராட்டி அவளுக்கு செய்தி அனுப்பினான் ராமன். ராவணனை முடிச்சாச்சு, விஜயம் ஏற்பட்டது. விபீஷணா இந்த செய்தியை சீதை நடத்துல சொல்லி அவளை அழைத்து கொண்டு வா. வரும்பொழுது அவளை நல்ல தீர்த்தமாடி மங்கள அந்த வஸ்துக்களை எல்லாம் அணிந்து கொண்டு வரும்படி அவளை நீ அழைத்து கொண்டு வான்னு சொல்லி அனுப்பினான். அதுதானே நியாயம். பாவம் 10 மாசம் பிரிந்திருக்கிறாள், ஒரே அழுக்கடைந்த உடம்போடு இருப்பாள், அதனால நல்லா தீர்த்தமாடி நிறைய அந்த மங்கள வஸ்துக்களோடு சேர்ந்து வர சொல் என்று சொல்லி அனுப்பினான். ஆனா இந்த விஷயத்த சீதா பிராட்டின் இடத்துல விபீஷணன் சொன்னப்போ அவளும் அப்படியே இசைந்தாள். வாஸ்தவம், நான் சொல்றது நீ சொல்றது எனக்கு புரியுறது,
ஆனாலும் நான் இப்படியே தான் வரப்போறேன், தீர்த்தமாடெல்லாம் போறது இல்ல. 10 மாசம் நான் பிரிந்து இருக்கிறத இந்த உடலை ராமன் கிட்ட காட்டணும். நான் எப்படி வருத்தப்பட்டிருக்கேன், எப்படி இழைத்து போயிருக்கேன், அவனுடைய நினைவாலேயே எவ்வளவு துன்பப்பட்டிருக்கிறேங்கிறத என்னுடைய பிராணநாதனான அந்த எம்பெருமானுக்கு காட்ட வேண்டும்னு சீதை சொன்னாள். ஆனா விபீஷணன் வழிய சொன்னான், இல்லை பிராட்டியே தாயே, அப்படி அல்ல, ராமன் இந்த மாதிரி சொல்லி அனுப்பியிருக்கார், அதனால நீ தீர்த்தமாடி புதுசா வஸ்திரங்கள் எல்லாம் மாத்தி கொண்டு வரணும்னு சொல்ல, சரி விபீஷணன் சொல்றான்னு இவளும் மாத்தி கொண்டு வந்தாள். அதை கண்டு ராமனுக்கு ஒரே கோபம் ஏற்பட்டது, வருத்தம் ஏற்பட்டது. ஐயோ, இப்படி போய் நடந்து கொண்டு விட்டாயே, நீயும் நானும் எவ்வளவு ஒத்த கருத்துடையவர்கள், நான் என்ன சிந்திக்கிறேனோ அதைத்தான் நீயும் சிந்திப்பாய். இந்த அளவுக்கு 2 பேருக்கு நடுவில் ஒற்றுமை இருந்து கடைசியில இந்த வார்த்தையை கூட நீ சரியா புரிந்து கொள்ளாமல், நான் ஏதோ விபீஷன் இடத்துல சொல்லும் பொழுது என்ன தீர்த்தமாடி நல்ல புது வஸ்திரங்களை எல்லாம் அணிந்து கொண்டு மங்கள அந்த அலங்காரத்தோடு வான்னு ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பினேன். ஆனா உண்மையில இந்த பேச்சுக்கு அதுதான் அர்த்தமா? அது அர்த்தமே அண்ணு. நீ எப்படி இருக்கிறாயோ அப்படியே என்னிடத்துல ராமா, இதற்காகத்தான் உனக்காகத்தான் காத்து கொண்டிருந்தேன், நீ என்னை அடைந்திருந்தால் அதுதானே எனக்கு இன்னும் பிடித்திருக்கும். அதுதான் உலகத்தவர்கள் எல்லாம் இப்படி கூட ஒரு பிராட்டி பெருமானுக்காக இப்படி இருந்திருக்கிறாளான்னு பார்த்து அவர்களும் அதைத்தானே மகிழ்வர்கள். அப்ப இது கூட தெரியாமல் நீ இப்படி நடந்து கொண்டு விட்டாயேன்னு அத்தனை வானர சேனைகளும் பார்த்து கொண்டிருக்கிற சமயத்துல ராமன் சீதா பிராட்டியின் இடத்துல ஒரு அவதூறாக சொன்னானா, இதை நன்னா பிராட்டி இப்ப மனசுல வைத்துக் கொண்டாள். ஓஹோ, மேலெழுந்த வாரியான அர்த்தத்தை மட்டும் கேட்டு இப்படி நடந்து கொண்டு விட்டேன்னு என்னை கேலி செய்தாயா, இப்போ எனக்கும் ஒரு காலம் வரும், பூனைக்கு ஒரு காலம் வரும், யானைக்கு ஒரு காலம் வரும் சொல்றேன், அந்த மாதிரி இப்ப பிராட்டி மனசுல கொண்டாடாம். சரி சரி, இத்தனை பேருக்கு நடுவே ஒரு பெண்ணான என்ன நீ கேலி செய்தாயா, இப்ப நான் உன்னை கேலி செய்யறேன், இதே மாதிரி நாங்கள் பலரும் கூடுவோம், ஒரு சந்தர்ப்பம் வராமையா போகும். அது கிருஷ்ணாவதாரத்திலே இத்தனை கோபிமார்களும் சேர்ந்து கொண்டு, இது என்ன பறைன்னு சொன்னா இதை போய் பறைன்னு பெரிய வாத்தியத்தை கொண்டு கொடுக்குறாயே, இந்த அறிவு கூடவா உனக்கு இல்ல? நாங்கள் ஏதோ பறைன்னு சொன்னா இத்தனை அடியார்கள் பறைன்னு எதை சொல்லுவார்கள்ன்றது கூட உனக்கு தெரியாது, வெறும மேலெழுந்த வாரியான அர்த்தத்தை மட்டும் தெரிந்து கொண்டிருக்கிறாயே கோவிந்தா என்று இப்படி ஏளனமாக ஏசுகிறார்களாம். எதை போலே சாதாரணமா ஒரு கணவன் மனைவி சேர்ந்து இருக்கிற சமயத்துல அந்த வீட்டுல மூத்த மாமியார் அவள்லாம் இருக்கா, மாமனார் இருக்கா, இந்த மனைவியோடு சேர்ந்து இருக்கணும்னு கணவன் ஆசைப்படுகிறான். ஆனாலும் அந்த மனைவி ஏதோ மூத்தவர்கள் இருக்கிறதுனால அவர்கள் மாமனார் மாமியாரோடையே கூட இருந்துட்டு இருக்கா. அந்த சமயத்துல இவன் ரொம்ப தாகமா இருக்கு, கொஞ்சம் தண்ணீர் வேண்டும்னு சொல்ல, உடனே அந்த மனைவி தான் கொண்டு வந்து கொடுக்கணுமா, ஆனா மாமியார் இடத்துல இந்தார் உங்க பிள்ளை தண்ணீர் கேட்கிறார், தாகமா இருக்கான், கொண்டு போய் கொடுன்னு அவர் இடத்துல கொடுத்தா, ஐயோ இதுக்கா நான் தண்ணி கேட்டேன், தண்ணீர் கொண்டு வந்து கொடுக்குற சமயத்திலாவது இவளோடு சேர்ந்து 2 வார்த்தை பேசலாமே, அனுபவிக்கலாம்ங்கிறது கூப்பிட்டா இதை கூட புரிந்து கொள்ளாமல் ஏதோ தாகமா இருக்கு தண்ணீர் தான் கேட்கிறேன்னு நினைத்து அவருடைய தாயார் இடத்துல கொடுத்து அனுப்புகிறாளேன்னு அவன் எப்படி வருத்தப்படுவான். இத மாதிரி தான் இருக்கு நீ இப்ப சொல்ற இந்த நடவடிக்கை, உன்னுடைய பேச்சு. நாங்கள் பறைன்னு கேட்பது உன்னோடு சேர்ந்திருந்து எல்லா விதமான அடிமைகளையும் செய்து உனக்கு ஆனந்தத்தை கொடுப்பதற்கு நாங்கள் கேட்டோமே தவிர இந்த வாத்தியத்தையா நாங்கள் கேட்டோம்? இதெல்லாம் வேண்டாம். இற்றை பறைகொள்வான் அன்று கான் கோவிந்தா, இன்று வத்தி இத்தனையும் அமுது செய்திடப்பெறில் நான் 1 100,000 கொடுப்பேன் என்று நான் உங்களுக்கு கைங்கரியம் பண்ணுவதற்காகத்தான் இந்த பிறவி எல்லாமே தவிர உன்னிடத்துல ஒரு பிரயோஜனத்தை பெறுவதற்காக நாங்கள் வரவே இல்லை என்று அதை ஆண்டாள் தெளிவாக உரைக்கிறாள். எங்களிடம் நீ கொள்ள வேண்டுமே ஒழிய உன்னிடம் உன்னை ஒழிய வேறொன்றையும் நாங்கள் கொள்ளோம் என்கிறார்கள். இப்ப கண்ணன் ஒரு வாத்தியத்தை கொடுத்தார், எதையோ கொடுத்தார், வாங்கிட்டோம்னா என்ன ஆயிடும்? ஓ, இத்தனை பேரும் சரணாகதி செய்து வேறு எதையோ பயனாக பெற்றார்கள் ஆகிவிடுமே, அது கூடவே கூடாது. கண்ணனிடத்துல சரணாகதி செய்தால் கண்ணனையே பெற்றார்கள்னு இருக்கணுமே தவிர கண்ணனிடத்துல சரணாகதி செய்து வேற எதையோ பெற்றார்கள், இதை விட வேறு அனர்த்தமே வேண்டாம், இது எங்களுக்கு கிடையவே கிடையாது, எங்களுடைய ஸ்வரூபத்திற்கு சேரவே சேராது. ஏன்னா ஆண்டாள் பாசுரத்துல தெரிவித்தாள், நாறு நறும்பொழில் மாலிரும் சோலை நம்பிக்கு 100 தடா நிறைந்த அக்கார அடிசில் சொன்னேன், 100 கங்காள நிறைக்க வெண்ணெய் 100 கங்காள நிறைய அக்கார அடிசில் சமர்ப்பிக்கிறேன்னு சொன்னாள். பெருமானை ஏத்துண்டார். உடனே கேட்டாராம், என்ன வேணும் கோதையே, இத்தனையும் நமக்கு கொடுக்கிறீர, எதை எதிர்பார்த்து கொடுக்கிறீர்? அதுவா ஒன்னும் இல்ல, இதுல 1 கங்காளம் நீர் அமுது செய்தீர் என்றால் ஒவ்வொன்னுத்துக்கும் மறுபடியும் 100 கொடுப்போமா. இன்று இத்தனையும் அமுது செய்திட பெறில் 1 100,000 கொடுத்து பின்னமாலும் செய்வன். 1 கங்காளத்தை பெருமாள் ஸ்வீகரித்தார்னா பரவாயில்லையே, நான் கொடுத்த 100ல 1 சாட்டிருக்கார், அப்ப இதற்கு பிரத்தியாக இன்னொரு 100 கங்காளம் என்ன கொடுப்பேன். இது என்ன சுவாமி, வாங்கின்றதுக்கு மறுபடியும் கூலி கொடுக்கிறாரேனா? அப்படித்தான் எங்களுக்கு பழக்கம். உன்னிடத்துல உன்னை பெறுவதற்கு நாங்க வரவில்லை, எங்களிடத்துல நீ கைங்கரியத்தை கொள்ள வேண்டுமே தவிர உன்னிடத்துல நாங்கள் எதையும் கொள்ள மாட்டோம். கோவிந்தா, எங்களையும் எங்கள் பிராபியத்தையும் மறந்தாலும் உன்னையும் உன் பிறவியையும் மறக்கலாமோ? உனக்கு ஏதோ கொஞ்சம் மறந்து போயிருந்தாலும் நீ இப்ப இருக்கிற இடம் எது, நீ எப்படி பிறந்திருக்கிறாய்ங்கிறத கூட மறந்து விடுவாயா என்று அத்தை தெரிவிக்கிறார்கள். ஆக
கோசப்தம் பசுக்களை குறிப்பதோடு அன்றியில் பூமியையும் சப்தராசியான வேதத்தையும் குறிக்கிறது. அந்த வேதங்கள்ல எப்படி சொல்லப்பட்டிருக்கு? பூமியை எடுத்து நோக்கின மகாவராகமாக நினைக்கிறாயோ, பூமியை நீரேற்ற வாமனனாக நினைக்கிறாயோ என்று எதோ பல அவதாரங்களை செய்திருக்கிறேன், அதையெல்லாம் இப்ப நினைத்து கொண்டிருக்கிறாயா? அல்ல, இங்கே கோகுலத்துல பசுமாடு கன்றுகளை ரட்சிக்கக்கூடிய மேய்க்கக்கூடிய கோபாலனாக உன்னை நினை என்று அத்தை தெரிவிக்கிறார்கள். அப்ப பறைக்கு ஊராரெல்லாம் கொண்டிருக்கும் பொருளை நான் கொண்டதற்காக கோவிந்தா என்று இகழ்கிறீர்கள். நீங்கள் விரும்பும் குற்றேவல் யாது என்பதை விவரித்து சொல்லுங்கள். கண்ணன் உடனே சொல்றார், சரி சரி, நான் ஏதோ பறை வாத்தியத்தை கொடுத்ததற்கா இவ்வளவு பெரிய ஒரு இழி பேச்சு, இத்தனை பேர் என்னை ஏசுகிறீர்களே, ஊர்ல எல்லாரும் செய்வதுதான் நான் செய்தேன், சரி உங்களுக்கு என்ன அப்படி குற்றேவல்னா என்ன, எனக்கு புரியல, நீங்களே விவரித்து விடுங்கள் என்று சொல்ல அதை விவரிக்கிறார்களாம். எற்றைக்கும் ஏழு பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே யாவோம், உனக்கே நாம் ஆட்செய்வோம், மற்ற நாங்காமங்கள் மாற்று, இற்றை பொழுதுடன் போவதில்லை கான், இப்பிறவியுடன் கழுவதும் இல்லை கிடாய். ஏதோ இந்த க்ஷணம் உன்னை வந்து பிரார்த்தித்தேன் பெற்றேன் இல்ல, சரி இந்த பிறவி முழுக்க உன்னிடத்துல பெற்றேன் இல்லையா, இந்த பிறவி மட்டும் இல்லை, இனி எத்தனை பிறவிகள் நாங்கள் எடுத்தாலும் எந்த பிறவியிலும் உன்னை விட்டு நீங்காமல் சேர்ந்திருக்க வேண்டும். எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும், இப்பிறவி போலே நீ எவ்வளவு பிறவி எடுத்தாலும் அங்கெல்லாம் உன்னை தொடர்ந்து அடிமை செய்யவென்றோ நாங்கள் பாரிக்கிறது. நம்பெருமானுக்கு பல பிறவிகள் உண்டா? அப்ப அவர் பல தடவை பிறந்தாலும் அப்பொழுதெல்லாம் நாமும் பிறக்க வேண்டுமா? ஒக்க பிறந்து எல்லா விதமான அடிமைகளையும் செய்ய வேண்டும். எப்ப தலைவன் பல விதமா எடுக்கிறாரோ, பிறவி எடுக்கிறாரோ, அப்ப தொண்டர்களான நாமும் அவருக்கு பிறந்து பல தொண்டுகளை செய்வது தானே நமக்கும் கடமை. அதனால நாங்களும் உன்னோடு சேர்ந்து பிறக்க வேண்டும் என்ன பிரார்த்திக்கிறார்கள். அப்படி உண்டான்னா பிராட்டி கூடவே பிறக்கிறாளே, தேவத்வே தேவ தேகேயம் மனுஷ்யத்வேச்ச மானுஷி, ருக்மிணி கிருஷ்ண ஜன்மணி, ராமாவதாரத்துல சீதையாக பிறந்தாள், கண்ணனாக பிறந்த பொழுது பிராட்டி ருக்மிணியாக பிறந்தாள். அப்ப கூடவே பிராட்டி பிறக்கிறாளா? அதே போல நாங்களும் உங்களோடு கூட பெருமானோடு கூட பிறந்து எல்லா விதமான தொண்டுகளையும் செய்ய வேண்டும். ஏழேழு பிறவிக்கும் காமையே வைஷ்ணவத்தம் தூ சர்வஜன்மசு கேவலம் என்று இது ஜிதந்தே ஸ்தோத்திரத்துல எங்களுக்கு எத்தனை ஜென்மம் இனி இருந்தாலும் அந்த ஜென்மத்துல உன்னை விட்டு பிரியாமல் இருக்கக்கூடிய ஒரு பேரு அது சித்திக்க வேண்டும். பல ஆழ்வார்கள் ஜென்மமே வேண்டாம் என்னார்கள். ஆனா ஆண்டாள் என்ன பிரார்த்திக்கிறான்னா, எங்களுக்கு ஜென்மம் இருந்தால் கூட பரவாயில்ல, மீண்டும் இந்த உலகத்துல பிறவி இருந்தாலும் உனக்கு தொண்டு செய்யக்கூடிய அந்த பிறவியாக இருந்தால் பரவாயில்லை, அப்படி உன்னோடு சேர்ந்திருந்து எல்லா குற்றேவல் அடிமைகளையும் செய்ய வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார்கள். உந்தன்னோடு உத்தோமே யாவோம், நீ பராபதத்தேற போனால் அங்கேயும் உன்னோடு தெரிய வேண்டும். பெருமான் எங்கெங்கெல்லாம் இருக்கிறாரோ அங்கோடு சேர்ந்து இருக்க வேண்டுமா. ஒருவேளை கண்ணன் கிளம்பி பரமபதத்துக்கு போயிட்டாருன்னா நாம பரமபதத்துக்கு போயிடுவோம், அவர் திரும்பி மதுராவுக்கு வந்தாருன்னா நாங்கள் மறுபடியும் மருவதாவுக்கு வருவோம். உற்றோமே யாவோம், நீ பிறக்கும் இடமெல்லாம் உனக்கு உறவினராகவே பிறக்க கடவோம். அவர் எங்கேயோ மதுரையில பிறப்பார், நாம எங்கேயோ வேற இடத்துலயோ திண்டுக்கல்ல பிறப்போமானா அப்படியெல்லாம் இல்ல. அவர் எங்க பிறக்கிறாரோ நாமும் அங்கேயே சேர்ந்து பிறக்க வேண்டும். உறவினராக வர பிறக்கணுமா. கண்ணனுக்கு எல்லா விதத்திலும் எல்லா விதமான உறவு கொண்டிருப்பவனாகவே நான் பிறக்க வேண்டும். அப்படி உண்டான்னா ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் நவவித சம்பந்தம், ஒழிக்க முடியாத 9 விதமான உறவு இருக்கிறதுன்னு சாஸ்திரம் தெரிவிக்கிறதே. அப்ப எனக்கும் உனக்கு உறவு இருக்கு. இப்ப என்ன வேண்டும்னா, நீ பிறக்கிற சமயத்திலதான் நாங்களும் பிறந்து கூடவே இருந்து எல்லா தொண்டையும் செய்ய வேண்டும். அப்படி உண்டான்னா இளைய பெருமாள் செய்திருக்கிறாரே, இங்க உற்றோமேன்னா என்ன அர்த்தம்? இந்த ஒரு உறவு கூடாதான், நான் எனக்கும் பகவானுக்கும் ஒரு உறவு கிடையாது, எல்லா விதமான உறவும் எனக்கும் பகவானுக்கும் இருக்க வேண்டும். அது முடியுமா? நான் ஒருத்தருக்கு மகன்னா அந்த உறவு மட்டும்தான் அவருக்கு இருக்க முடியும், நானே அவருக்கு தகப்பனா இருக்க முடியுமான்னு முடியாது. ஆனா இப்ப பரமாத்மாவுக்கும் ஜீவாத்மாவுக்கும் என்ன விதமான உறவு இருக்கணும்னா எல்லா விதமான உறவும் இருக்க வேண்டுமா. எல்லா உறவினர்களும் எம்பெருமானுக்கு எப்படி கூட இருந்து தொண்டு செய்வார்களோ, யசோதை எப்படி தொண்டு புரிவளோ, அதே மாதிரி நந்தகோபர் எப்படி தொண்டு புரிவரோ, அதே மாதிரி கூட இருக்கக்கூடிய நப்பின்னை பிராட்டி எப்படி தொண்டு புரிவரோ, பலபத்ரன் பலராமன் அண்ணாவான பலராமன் எப்படி தொண்டு புரிவரோ, இப்படி எல்லா விதமான உறவுமாக உங்களை சுத்தி இருந்து எல்லா தொண்டுகளையும் செய்ய வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார்கள். அப்போ உற்றோமே யாவோம், உனக்கே நாம் ஆட்செய்வோம். இளைய பெருமாள் அப்படித்தானே இருந்தார். சுத்தமெல்லாம் பின்தொடர தொல்காணம் அடைந்தவனே என்று குலசேகர ஆழ்வார் கொண்டாடுகிறார். இளைய பெருமாள் காட்டுக்கு போனாரே, அவர் ஒருத்தர் தானே கூட போனார். ஆனா இங்க பாசுரத்துல சொல்லும் பொழுது சுத்தமெல்லாம் பின்தொடர தொல்காணம் அடைந்தவனே, சுற்றத்தவர்கள் எல்லாரும் சூழ்ந்து அவர்களோடு காட்டுக்கு போனவனே ராமனேன்னு கொண்டாடுகிறார். இது எங்க சுவாமி நடந்தது? ஒரு சீதா பிராட்டி ஒரு லக்ஷ்மணர் 3 பேர் தானே காட்டுக்கு போனார்கள்னா வாஸ்தவம் தான். அந்த இளைய பெருமாள் லக்ஷ்மணர் கூட போனாரா? அவர் ஒருத்தரே தசரதன் எப்படி ராமனுக்கு தொண்டு புரிவரோ, சுமந்திரன் எப்படி தொண்டு புரிவரோ, வசிஷ்டர் எப்படி தொண்டு புரிவரோ,
அதே மாதிரி கௌசல்யா முதலான தாய்மார்கள்லாம் எப்படி ராமனுக்கு தொண்டு புரிவர்களோ, இன்னும் மத்துமுண்டான வேலைக்காரர்கள் எல்லாம் எப்படி ராமனுக்கு தொண்டு புரிவர்களோ, இந்த எல்லா நிலையிலும் லக்ஷ்மணன் ஒருவனே இருந்து எல்லா விதமான தொண்டையும் புரிந்தானாம். அதனால சுற்றத்தவர்கள் வராத குறையே இல்லையா ராமனுக்கு. அத ராமனே தெரிவிக்கிறார், எனக்கு தந்தை மரிக்கவில்லை லக்ஷ்மணா, உன்னோடு நான் சேர்ந்திருக்கிற வரைக்கும் என்னுடைய தந்தை மரிக்கவே இல்லை. தந்தை என்னிடத்துல எவ்வளவு பாசமா எவ்வளவு நேசமா எப்படி பார்த்து பார்த்து நடந்து போறோம் அந்த மாதிரி நீ இருக்கிறாயே. அப்ப நசம்ருத்த பிதா மம, எனக்கு தந்தை மரிக்கவில்லை லக்ஷ்மணா, உனக்குத்தான் தந்தை மரித்தார், நீ எனக்கு இருக்கிறாயே, உன்னையே தந்தையாக நான் பாவிக்கிறேன்னு ராமன் தெரிவிக்கிறான். அப்ப எல்லா விதமான உறவாகவும் லக்ஷ்மணர் ஒருவர் இருந்திருக்கிறாரா? அப்ப அவர் ஒருவர் உமக்கு எல்லா தொண்டையும் செய்யலான்னா அதே போலத்தானே இத்தனை ஜீவாத்மாக்களும் எங்களிடத்திலும் அதே போல எல்லா விதமான அடிமைகளையும் நீ பெற வேண்டும் என்று பிரார்த்திக்க, உனக்கே நாம் ஆட்செய்வோம், உனக்கே நாம் ஆட்செய்வோம்னா ரொம்ப ஆச்சரியம். உனக்கும் எனக்குமாக ஆட்செய்ய மாட்டோம். இப்ப நாமெல்லாம் ஒரு இடத்துக்கு போறோம்னா நமக்கு ஏதேனும் பிரயோஜனம் இருந்தாதான் காரியத்தை செய்வோம். எனக்கு பிரயோஜனமே இல்லை அப்படின்னா காரியம் செய்வோமா? அப்படிலாம் கிடையாது. எனக்கும் உனக்குமாக பிரயோஜனம் இருந்தா உனக்கு கைங்கரியம் பண்றேன் சுவாமி, இல்லைன்னா கிடையாது அப்படி சொல்லலையா. உனக்கே நாம் ஆட்செய்வோம், இதனால எனக்கு எந்த பயனும் இல்லை, எனக்கு எந்த ஆனந்தமும் வேண்டாம், உன் ஒருவனுக்காகவே இந்த அடிமை இருக்கணுமே தவிர உனக்கும் மற்றவருக்குமாகவும் இருக்கக்கூடாது, உனக்கும் எனக்குமாகவும் இருக்கக்கூடாது. பெருமானுக்கும் பண்றேன் சுவாமி, இன்னொரு தேவதைக்கும் பண்றேன், இல்ல என்னுடைய இன்னொரு முதலாளி இருக்கார் அவருக்கும் சேர்ந்து பண்றேன்னா அப்படியெல்லாம் கூடாது. எனக்கு ஒரே முதலாளி ஒரே தலைவன் இவர் ஒருத்தர் தான் இருக்கணும். சரி, வாஸ்தவம் இவர் ஒருத்தர் தான், அவருக்கு பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கிறேன்னா கூடவே கூடாது. அவருக்கு மட்டும்தான் சந்தோஷமே தவிர எனக்கு அதனால எந்த விதமான ஆனந்தமும் இருக்கக்கூடாது. அப்ப உனக்கே நாம் ஆட்செய்வோம் என்ன அதை தெரிவிக்கிறார்கள். உனக்கும் எனக்குமாகவும் அல்ல, உனக்கும் மற்றவர்களுக்குமாகவும் இல்லை, எங்களுடைய ஆனந்தத்துக்காக ஆட்செய்வோம் அல்லோம், உனக்கும் எங்களுக்கும் ஆனந்த ஹேது என்று ஆட்செய்வோம் அல்லோம், உன்முகமலர்த்திக்காகவே ஆட்செய்வோம். எம்மா வீட்டு திறமும் செப்பம் இன்னும் இந்த பதிகத்துல தனக்கேயாக எனை கொள்ளும் மீதே எனக்கே கண்ணனை யான் கொள் சிறப்பே எம்மா ஒழி நெடு வேய் என்ன 4 பதிகங்கள்ல பிராபியத்தை நிஷ்கரிசித்தார் சுவாமி நம்மாழ்வார். எம்மா வீட்டு திறமம்ங்கிற அந்த பதிகத்துல எது பிராபியம்? பெருமானுடைய ஆனந்தத்திற்காக இருக்கக்கூடிய தொண்டுதான் தொண்டே தவிர எனக்கும் ஆனந்தம் மற்றவர்களுக்கும் சந்தோஷம் அப்படியெல்லாம் இருக்கவே கூடாது. அவர் ஒருத்தருக்கே ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியதாக தொண்டு இருக்க வேண்டும். அது அதுல சொன்னார். சரி, அந்த தொண்டு எப்படி இருக்கணும்? ஏதோ ஒரு க்ஷணம் ஒரு நாள் செஞ்சோம்னு இருக்கக்கூடாதான். சர்வகால சர்வதேச சர்வாவஸ்தைகளிலும் கூடியிருந்து எல்லா விதமான தொண்டையும் செய்ய வேண்டும். அதுதான் ஒழிவில் காலம்ங்கிற பதிகத்துல வெளியிட்டார். அடுத்து நெடுமார்க்கடிமை செய்வேன் போல் அவனை கருத வஞ்சித்துங்கிற அந்த பதிகத்துல இது ஏதோ எம்பெருமானோட மட்டும் கூடியிருந்து கைங்கரியம் அல்ல, எம்பெருமானுடைய அடிமை அடிமை அடிமைன்னு இருக்கக்கூடிய அடியவர்களோடு கலந்து அவர்களுக்கும் தொண்டை செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்தார். சரி, அடுத்து வேய்மறு தோழினைங்கிற பதிகத்துல அப்படி எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணும் பொழுதோ ஆனந்தம்ங்கிறது எனக்கு மட்டுமல்ல, எனக்கு ஆனந்தமே கிடையாது. முதல்ல ஆனந்தம் எம்பெருமானுக்குத்தான். அவர் சந்தோஷப்பட்டாருன்னா அதை பார்த்து நான் சந்தோஷப்படுவேன் தவிர, அதைத்தான் குலசேகராழ்வார் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனேன்னு தெரிவித்தார். குலசேகராழ்வார் படியா கிடப்பறான், பெருமான் பார்த்து புன்முறுவல் பூப்பறான். க்ஷத்ரிய அரசனா இருந்து தன்னுடைய பெருமையும் பாராமல் இப்படி படியா கிடக்கிறேன்னு சொல்றாரு. என்ன நைச்சியம், என்ன ஒரு பக்தின்னு அப்படி பார்த்து சிரித்தார்னா பெருமான் சிரிக்கிறாரேன்னு இப்பதான் குலசேகராழ்வார் அதை பார்த்து சந்தோஷப்படுவார். ஆக இப்படி உனக்கே ஆனந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய குற்றேவல் தொண்டுகளை நாங்கள் செய்வோம். பதிப்பிரத்தையான ஸ்திரீக்கு பர்திரு சம்ஸ்லேஷ ஜனித சாரஸ்ய அனுபவம் உண்டாக நிற்கச் செய்தேயும் பிரயோஜனம் பர்த்தாவினுடைய முக விகாசமாய் அவ்விகாசஹேது என்று சம்ஸ்லேஷ ஆதிகளாலே சங்கம் பிறக்குமா பாதி பகவத் குணானுபவாதிகளாலே நான் போக்தா எனக்கு ரசித்தது என்று புருஷபோகத்தோபாதி சுதந்திரமாய் இருத்தல் சாதாரணமாய் இருத்தல் செய்க அன்றியிலே ஈஸ்வரன் முகமலர்த்தி எனக்கு ஹேது என்று அவற்றிலே சங்கமாய் முகமலர்த்தியே தனக்கு போக்கியமாக நினைத்திருக்கை. என்னதான் இருந்தாலும் ஜீவாத்மாவுக்கு ஞானம் இருக்கா? இப்ப பெருமானோடு சேரும் பொழுது அது ரசிக்கிறதுங்கிற ஒரு ஆனந்தம் ஏற்படத்தானே செய்யும்னா அது ஏற்படும். அதைத்தான் இப்ப பெருமான் இடத்துல அது வேண்டாம் மாத்துங்கிறான். மத்த இனம் காமங்கள் மாற்று, இப்ப உந்தன்னோடு உத்தோமே யாவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம், மற்ற இனம் காமங்கள் மாற்று, மற்ற விருப்பங்களை எல்லாம் நீ மாற்ற வேண்டும்னு கேட்கிறாள். என்ன விருப்பம்? இந்த உலகத்துல சொத்து பத்து வேணுங்கிற விருப்பமா, வியாதி போகணுங்கிற விருப்பமா? இந்த விருப்பத்தெல்லாம் முதல் நாளே கழிச்சாச்சு. நமக்கு நாராயணனே நமக்கே பறை தருவான்ங்கிற இடத்துலயே பறைங்கிறது அவருக்கு செய்யக்கூடிய தொண்டு. அப்ப இந்த உலக விஷயங்கள் எதுல எனக்கு விருப்பம் இல்லைன்னு அங்கேயே கழிச்சாச்சு. அப்ப இங்க மற்ற இனம் காமங்கள் உன்னை தவிர்ந்த மற்ற விருப்பங்களை எல்லாம் எனக்கு நீக்கி கொடுன்னா அது என்ன சுவாமி விருப்பம்னா, உனக்கு செய்யக்கூடிய தொண்டுகளிலே
சற்று ஆனந்தம் எனக்கு ஏற்படும். ஆஹா, இப்பேற்பட்ட பெருமாள் என்ன போக்கியமா இருக்கார், பார்ப்பதற்கே இவ்வளவு ஆனந்தமா இருக்கே, என்ன அழகா இருக்கு, என்ன அழகா இருக்குன்னு அதை சேவிக்க சேவிக்க ஒரு ஆனந்தம் எனக்கு ஏற்படுமா? ஆக இந்த ஆனந்தத்தினாலே நான் மீண்டும் மீண்டும் அவரிடத்துல தொண்டுக்கு போகிறேன். நான் யார் ஆனந்தப்படுவதற்கு? அவருக்குத்தான் முதல்ல ஆனந்தம் ஏற்படணுமே தவிர நான் என்னுடைய சந்தோஷத்திற்காக தொண்டு செய்தேன், இது கூடவே கூடாதே. அப்ப ஏதோ ஒரு பயனுக்காக நான் அவரிடத்துல தொண்டு செய்தேன்னு ஆயிடும். நான் என்ன சந்தோஷமா இருக்கணும், அதுக்காக தொண்டு செய்தேன். உலகத்துல போய் தொண்டு செய்தா வருத்தமா இருக்கு, பெருமாள் கோவிலுக்கு வந்தா சந்தோஷமா இருக்கு, அதுக்காக வந்தேனான்னா அப்படி இருக்கக்கூடாதான். பெருமாள் கோவிலுக்கு வந்தால் பெருமாள் சந்தோஷப்படுவார், அதை பார்த்து நான் சந்தோஷப்படுவேனே தவிர எனக்கு முதல்ல ஆனந்தம்ங்கிறது கூடாது. அதைத்தான் மற்ற நம் காமங்கள் மாற்று என்று பிரார்த்திக்கிறார்கள். அப்ப பதி போகத்திற்கு சேஷமாயிருக்கும் தன்னுடைய போகத்தை அனுபவிக்கிறான். பர்த்தா பாரிய சம்பந்தத்துல அந்த பாரியை அவள் எம்பெருமா பதிக்கே ஆட்பட்டு இருக்கணுமா? அதை போல நாங்கள் ஜீவாத்மாக்கள் எல்லோரும் இப்ப பாரியைகள், நமக்கெல்லாம் ஒரே பதியாய் புருஷோத்தமனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் அவனுக்கே நாமெல்லாம் பாரியைகள்னா அப்ப அவனுக்காகவே நாம் இருக்க வேண்டுமே தவிர எனக்கும் ஒரு ஆனந்தம்ங்கிறதுக்காக நாங்கள் இருக்க மாட்டோம் என்பதுதான் இதுல பிரார்த்திக்கிறார்கள். இப்ப இந்த பாசுரத்துல பிராப்பிய நிஷ்கர்ஷம், இன்னதுதான் பிராப்பியம் என்ன ஆழ்வார்கள் எல்லாம் பல பாசுரங்களை நிர்ணயித்ததை ஒரே பாசுரத்துல ஆண்டாள் தெரிவித்து விட்டாள். உந்தன்னோடு உத்தோமே யாவோம், உனக்கே நாம் ஆட்செய்வோம், மற்ற நங்காமங்கள் மாற்று. நீ எத்தனை பிறவி பிறக்கிறாயோ எல்லா பிறவிலும் உன்னோடு சேர்ந்திருந்து எல்லா விதமான அடிமைகளையும் செய்து உனக்கே ஆனந்தத்தை ஏற்படுத்த வேண்டுமே தவிர எங்களுக்கு ஒரு பயன் என்பதற்காக உன்னிடத்துல வரவில்லை என்று இதை தெரிவித்தாள். அத்தோடு இடைச்சி பாவனை முற்றியது. பெருமானிடத்துல பிரார்த்தித்து சரணாகதி செய்து பிரார்த்தித்தாளா, உடனே கண்ணன் பெருமான் தன்னோட அந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொண்டு கொடுத்து விட்டானா. திருவடிகளே சரணம், ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.